ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் நன்மை மாத்திரமே செய்வார். இந்த நாளின் வேத தியானத்திற்காக அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் வசனம் 4-13 வசனங்களை நம்ம தியானிக்க போகிறோம். முதல்ல நம்ம அந்த வசனத்தை வாசிச்சிடலாம். 4ஆம் வசனம். அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தொருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். வானத்தின் கீழ் இருக்கிற சகல தேசத்தாரிலும் இருந்து வந்த தேவ பக்தி உள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள். அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் தங்கள் பாஷையிலே அவர்கள் பேசுகிறதை அவரவர்கள் கேட்டபடியினாலே கலக்கமடைந்தார்கள். எல்லாரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரை ஒருவர் பார்த்து, இதோ பேசுகிற இவர்கள் எல்லாரும் கலிலியர்கள் அல்லவா? அப்படி இருக்க நம்மில் அவரவருடைய ஜென்ம பாஷைகளிலே இவர்கள் பேச கேட்கிறோமே, இது எப்படி? பார்த்தரும் மேதரும் எலாமித்தரும் மெசொப்பொத்தாமியா, யூதேயா, கப்பதோக்கியா, பொந்து, ஆசியா, பிரிகியா, பம்பிலியா, எகிப்து என்னும் தேசத்தார்களும் சிரேனே பட்டணத்தை சுற்றி இருக்கிற லிபியாவின் திசைகளிலே கூடியிருக்கிறவர்களும் இங்கே சஞ்சரிக்கிற ரோமாபுரியரும் யூதரும் யூத மார்க்கத்தமைத்தவர்களும் கிரேத்தரும் அரேபியரும் ஆகிய நம்முடைய பாஷைகளிலே இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே என்றார்கள். எல்லாரும் பிரமித்து சந்தேகப்பட்டு இது என்னமாய் முடியுமோ என்று ஒருவரோட ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். மற்றவர்களோ இவர்கள் மதுபானத்தினால் நிறைந்திருக்கிறார்கள் என்று பரியாசம் பண்ணினார்கள். ஸோ நீண்ட நாட்களுக்கு பிற்பாடு உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். நிறைய இடரல்கள் அதெல்லாம் வேற பண்ண நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ கூட லைட் செட்டிங்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஃபெயிலியரு. ஸோ எது எப்படி இருந்தாலும் உங்கள் மத்தியில் மீண்டும் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஸோ இந்த நாளில் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் வசனம் 4-13 வசனங்களை நம்ம தியானிக்க போகிறோம். இன்றைக்கு கிறிஸ்தவ வட்டாரத்தில் கிறிஸ்தவ உலகத்தில் இருக்கிற மிக தவறான புரிந்து கொள்ளுதல், தவறான உபதேசங்கள் எல்லாம் எங்கத்திலிருந்து துவங்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலிருந்து தான் துவங்குது. அதனால தான் இந்த அதிகாரத்தை ரொம்ப 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 மொல்லமாக டீட்டெயில்டாக உங்களுக்கு நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், போதிச்சுட்டு இருக்கிறேன். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமிக்கு இறங்கி வராரு இல்லைங்களா? வந்தபோது அவர்கள் வெவ்வேறு பாஷைகளே பேசினார்கள். டங்ஸ், அந்நிய பாஷைன்னு சொல்கிறாங்க இல்லையா? ஸோ இந்த அந்நிய பாஷை அப்படின்னாலே இன்னைக்கு கிறிஸ்தவ வட்டாரத்தில் இருக்கிற நிறைய பேருக்கு அது தெரியறதில்ல. பாருங்க, அப்படின்னா என்னன்ட்டே தெரியறதில்ல. இன்க்ளூடிங் போதகர்களுக்கே அந்நிய பாஷைனா என்னன்னு தெரியல. ஸோ விசுவாசிகளுக்கு எப்படி தெரியும் பாருங்க. ஏன்ப்பா அப்போ இந்த வேத பகுதி அவ்வளோ கடினமான ஒரு வேத பகுதியான்னு கேட்டிங்கன்னா அதுவும் இல்லை பாருங்க. ஏன் பார்த்தீங்கன்னா இந்த வேத பகுதியில ரொம்ப சிம்பிளாக சத்தியங்களை ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறாரு. ஆனால் அதை சரியாக வாசிக்காததின் காரணமாக ரொம்ப சோம்பேறியா இருக்கிற வாசை, சொல்லுறதெல்லாம் நம்புற வாசை, இவங்க வேதத்தை சரியா வாசிக்காத வாசை, இங்க இருக்கிற சத்தியங்கள் அவங்களுக்கு விளங்குறதுல பாருங்க. இங்க ரொம்ப ஆழமான இறையல் உங்களுக்கு தெரிஞ்சாதான் இதெல்லாம் உங்களுக்கு புரியும். அப்படியாப்பட்ட வேத பகுதி இது கிடையாது பாருங்க. இது ரொம்ப 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 சிம்பிளாக இந்த 2ஆம் அதிகாரத்துல பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, எழுதி வைத்திருக்கிறாரு. அதை ரொம்ப எளிமையாக நீங்க படிச்சாலே அது உங்களுக்கு புரியும். ஆனா சரியா படிக்கிறதுல பாருங்க. வேதத்தை எப்படி படிக்கணும்ட்டு பல முறை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் இல்லையா? பல டிப்ஸை கூட உங்களுக்கு நான் கொடுத்துருக்கிறேன். டிப்ஸுங்கிறதோட வேதத்தை இப்படிதான் படிக்கணும் என்ற ஆலோசனைகள் உங்களுக்கு நான் பல முறை சொல்லியிருக்கிறேன். முதல்ல யாரு பேசுறது, ரெண்டாவது யாருக்கிட்ட பேசுறாங்க கேட்டது இல்லைங்களா? மூன்றாவது அந்த சத்தியம் என்ன சொல்லுது, அது யாருக்கு சொல்லப்பட்டது, அது அதனுடைய கான்டெக்ஸ்ட் என்ன, இப்படி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நான் சிம்பிளா சொல்லணும்னா யார் பேசுறது, யார்கிட்ட பேசுறாங்க, என்ன மேட்ரு, இதுதான் ரொம்ப சிம்பிள். இப்போ இன்னொன்று சொல்றேன் பாருங்க, இது உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். வேதத்தை
வசனத்தை நீங்க வாசிக்கிறப்போ அந்த அங்க என்ன நடந்து கொண்டிருக்கிறதுன்ட்டு தானே நம்ம வாசிக்கிறோம். அது மாத்திரம் நீங்க வாசிச்சா போதாது பாருங்க. ஏதோ ஒரு காரியம் நடந்துட்டு இருக்கு, இப்ப இங்க கூட வந்து ஒரு பெரிய விஷயம் நடந்துட்டு இருக்கு இல்லைங்களா, அது மாத்திரம் நீங்க வாசிச்சா அது மாத்திரம் தெரிஞ்சுக்கினா உங்களுக்கு வந்து வேதம் என்ன சொல்லுது என்பதை வந்து முழுமையாக உங்களால வந்து புரிந்து கொள்ள முடியாது. அதுக்கு இன்னொன்னையும் நீங்க செய்யணும். என்னன்னு பாத்தீங்கன்னா, அது எதற்கு நடந்து கொண்டிருக்கிறது, why it is happening. எல்லா விஷயங்கள் நடக்குது, அதை படிக்கிறோம், புரிஞ்சுக்கிறோம். அதோடு நீங்க கடந்து போயிட்டீங்கன்னா உங்களுக்கு சத்தியம் விளங்காது பாருங்க. அந்த விஷயம் எதற்காக நடக்குது, இப்ப இந்த இடத்துல ஏன் இந்த சம்பவம் நடந்துச்சு என்பதை நீங்கள் பார்த்தா உங்களுக்கு சத்தியம் விளங்கும் பாருங்க. ஸோ இங்க வந்து பெந்தேகோஸ்தே நாளை குறித்து நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், தியானிச்சுட்டு இருக்கிறோம் இல்லையா. பெந்தேகோஸ்தே நாள் முழுமையாக வந்த போது, ஃபுல்லி கம் அப்படின்றது நிறைய உங்களுக்கு நான் டீச் பண்ணிட்டேன். ஸோ பெந்தேகோஸ்தே என்பது வந்து யூதர்களுடைய பண்டிகை இல்லையா. கர்த்தர் வந்து யூதர்களுக்கு வந்து 7 பண்டிகைகளை ஆசரிக்கும்படியாக கட்டளையாக அவர்களுக்கு கொடுத்தாரு. அதுல 4ஆம் பண்டிகை தான் பெந்தேகோஸ்தே பண்டிகை. ஸோ எத்தனையோ நூற்றுக்கணக்கான வருஷமாக வந்து யூதர்கள் வந்து பெந்தேகோஸ்தே பண்டிகையை வந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஆல்மோஸ்ட் 1000 கணக்கான வருஷம் சொல்லலாம், நம்ம கொண்டாடிட்டு தான் வராங்க. ஆனா அந்த பெந்தேகோஸ்தே நாளுக்கும் இந்த பெந்தேகோஸ்தே, அதாவது அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல இருக்கிற அந்த நாளாகிய பெந்தேகோஸ்தே நாளுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. ஏன்னா இந்த இடத்துல குறிப்பிடப்பட்ட இயற்கைக்கு அப்பாற்பட்ட நிறைய விஷயங்கள் வந்து இந்த அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல அந்த பெந்தேகோஸ்தே நாள்ல வந்து என்ன பண்ணிட்டு சம்பவித்து கொண்டிருந்தது. ஆமாவா இல்லைங்களா? பாருங்க, இதற்கு முன்பதாகவும் பெந்தேகோஸ்தே வந்துச்சு, இதற்கு அப்புறமும், அதாவது அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திற்கு அப்புறமும் அடுத்த வருஷம் வந்து என்ன வந்துச்சு, பெந்தேகோஸ்தே நாள் வந்துச்சு. ஆனா அந்த பெந்தேகோஸ்தே நாட்களுக்கும் இந்த அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல படிக்கிற அந்த பெந்தேகோஸ்தே நாளுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு பாருங்க. ஏன்னா இந்த குறிப்பிட்ட அந்த நாள்ல நிறைய சிக்னிபிகன்ட் திங்ஸ் வந்து என்ன ஆச்சு, நடந்துச்சு பாருங்க. அதுதான் குறிப்பிடத்தக்க நிறைய விஷயங்கள் வந்து அங்க சம்பவித்தது. அதனாலதான் இந்த அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் சாதாரணமான பெந்தேகோஸ்தே கிடையாது பாருங்க. விளங்குதுங்களா? ஸோ இதை வந்து நீங்க வந்து ஒரு மாதிரியாக எடுத்தாலாம் வந்து நீங்க என்ன பண்ண முடியாது, கை கொள்ள முடியாது. புரியுதுங்களா? இதை பேட்டர்னா, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் தான் நம்மளுடைய உபதேசம்ட்டு பேட்டர்னால நீங்க ஃபாலோ பண்ணவே முடியாது. ஏன்னா அன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் வந்த போது அங்க என்னென்ன சம்பவித்தது நம்ம வாசிச்சு இல்லைங்களா. அங்க பெரிய இடி முழக்க சத்தங்கள் எல்லாம் வந்தது. அக்னி போன்ற, அக்னி கிடையாதுங்க, நிறைய பேர் அக்னி நினைச்சுக்க போறீங்க, அக்னி போல இல்லையா அங்க இருக்குங்களா. 3வது வசனத்துல இல்லைங்களா, டங்ஸ் லைக் as of fire. ஆமா, அவங்களுக்கு அக்னி போல வாசிச்சிருவோமே, நம்ம ஏன் சும்மா குழம்பிக்கணும். 3வது வசனம் பாருங்க, அல்லாமலும் அக்னிமயமான நாவுகள் போல போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டது. அக்னி கிடையாது, அக்னிமயமான, லைக், அது போல. புரியுதுங்களா? சோ அப்படியாக இப்ப சம்பவிக்குதுங்க பாத்தீங்கன்னா அதுவும் கிடையாது பாருங்க. இப்போ வந்து நிறைய பேர் வந்து அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்ட அதை வந்து இவங்க வந்து பேட்டர்னா எடுத்துட்டு, அதாவது மாதிரியா எடுத்துட்டு என்ன பண்றாங்க, உபவாசம் பண்ணி பரிசுத்த ஆவியானவருக்காக என்ன பண்றாங்க, வேண்டுதல் செய்யறாங்க. நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல சீஷர்கள் பரிசுத்த ஆவியானவருக்காக ஜெபிக்கவே இல்லை. அது உங்களுக்கு தெரியுமா? பாத்தீங்களா? நம்ம இப்ப சொன்ன போது உங்களுக்கு ஷாக்கிங்கா இருக்கும். ஆனா உண்மை என்னன்னா அதுதான் சத்தியம். அது தாங்க, பைபிள்ல அப்படி கிடையாது. அங்க சீஷர்கள் 120 பேர் ஒருமனப்பட்டு பரிசுத்த ஆவியானவருக்காக ஜெபித்தார்களா? கிடையாது, வசனம் இல்ல. அவங்க வந்து ஆண்டவர் காத்திருக்க சொன்னாரு, அதனால அவங்க ஜெபித்து காத்துட்டு இருக்கிறாங்க. பரிசுத்த ஆவியானவரே வாரும் வாரும்ட்டெல்லாம் அவங்க ஜெபிக்கலைங்க. அப்படி யாருன்னா போதிச்சா அது தவறுங்க. அவங்கள வசனத்தை காட்ட சொல்லுங்க பார்க்கலாம். பரிசுத்த ஆவியானவருக்காக அவங்க ஜெபிக்கல, அவங்க காத்துட்டு இருந்தாங்க. பரிசுத்த ஆவியானவரே என்ன பண்றாரு, அந்த நாள்ல இறங்கி வரார். இப்படி
ரொம்ப ஆழமாலாம் நான் போய் உங்களுக்கு போதிச்சேன்னா நிறைய தவறுகளை உங்களுக்கு நான் காட்டுவேன். நான் மேலோட்டமா போயிட்டு இருக்கிறேன். இது சொல்லணும் தெரியல, பரிசுத்த ஆவியானவர் எதுலையும் எழுதி வைக்கலங்க, அப்படியே பரிசுத்த ஆவியானவர் சொல்லியிருந்தா அப்படியே சொல்லிட்டேன் உங்களுக்கு. ஆனா உண்மை அதுதான். அவங்க பரிசுத்த ஆவியானவருக்காக எல்லாம் ஜெபிக்கலங்க, காத்துட்டு இருந்தாங்க. ஆனா இன்றைக்கு பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க, பரிசுத்த ஆவியானவருக்காக என்ன பண்ணுங்க, நீங்க ஜெபம் பண்ணுங்க, உபவாசம் போடுங்க, அவர் இறங்கி வருவாரு, வந்து உங்களை வந்து ஆட்கொண்டு உங்களை வந்து கம்பல் பண்ணி உங்க வாயில வார்த்தைகளை போடுவாரு, நீங்க அதை வந்து என்ன பண்ணணும், பேசணும் அப்படின்ட்டு என்ன பண்றாங்க இன்னைக்கு சபையில கத்து கொடுக்குறாங்களா இல்லைங்களா? பின்னாடியே சொல்றேன். சோ இந்த பெந்தேகோஸ்தே என்பது வந்து இஸ்ரேல் நாட்டுக்கு ஆண்டவர் வாக்களித்த ஒரு என்ன ப்ராமிஸ் இல்லைங்களா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருக்கிறப்ப சொன்னார் இல்லைங்களா, நான் போறேன், நான் போயிட்டு பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு என்ன பண்ணுவேன், நான் அனுப்பி வைப்பேன். அப்புறம் அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல நம்ம தியானிச்சு இல்லைங்களா, 40 நாள் அளவும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவங்களோட சஞ்சரித்து என்ன பண்றாரு சொன்னாரா இல்லைங்களா, நீங்க காத்துட்டு இருங்க, பரிசுத்த ஆவியானவரை நான் என்ன பண்றேன் அனுப்புறேன்ட்டு. ஸோ இது இஸ்ரேல் நாட்டுக்கு இங்க மாத்திரம் கிடையாதுங்க, பழைய ஏற்பாட்டுல எரேமியா, எசேக்கியேல், ஏசியா இதுல எல்லாத்துலயும் சொல்லப்பட்டிருக்குங்க இந்த விஷயம். ஸோ இஸ்ரேலுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணினது வந்து இப்போ வந்து என்ன ஆயிட்டு இருக்கு, நிறைவேறி கொண்டு இருக்கிறதுங்க இந்த பெந்தேகோஸ்தே நாள்ல. நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா கொஞ்சம் வரலாறு நீங்க கத்து வச்சுக்கணும், யூதர்களுடைய வரலாறு, அதாவது பழைய ஏற்பாடு நீங்க கொஞ்சம் உங்களுக்கு தெரிஞ்சாதான் அதை கொஞ்சம் நீங்க மெடிடேட் பண்ணி அதை நீங்க கத்துக்கொண்டாதான் உங்களுக்கு வந்து இங்க என்ன நடக்குது என்பதை வந்து விளங்கி கொள்ள முடியும். நீங்க டைரக்டா எடுத்துமே அப்போஸ்தலர் மத்தேயோ அல்லது அப்போஸ்தலர் நடவடிக்கைகளுக்கோ நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு விளங்காது பாருங்க. இப்ப நான் உங்களுக்கு விளக்குறேன் பாருங்க. அந்த கர்த்தர் வந்து மோசேயின் மூலியமாக இஸ்ரேல் ஜனங்களை வந்து எகிப்துல இருந்து என்ன பண்றாரு, மீட்டு விடுதலையாக்கி அவர்களை வந்து கொண்டு வர்றாரு இல்லைங்களா. மோசே தான் என்ன பண்றாரு, அவங்கள வந்து 40 வருஷம் வனாந்தரத்துல நடத்திட்டு வராரு. ஸோ மோசே வந்து என்ன பண்ணிடுறாரு, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாததின் காரணமாக ஆண்டவர் வந்து அவரை வந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்குள்ள வந்து அவரை நுழைய விடலை. அதற்கப்புறம் மோசேயின் ஸ்தானத்துல வந்து யோசுவா வந்து என்ன பண்றாரு, இஸ்ரேல் ஜனங்களை வந்து வழி நடத்திட்டு வராரு. அவங்களுக்கு சுதந்திரமாக அல்லது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த தேசத்தை வந்து யோசுவா தான் வந்து என்ன பண்றாரு, பிரித்து 12 கோத்திரங்களுக்கு கொடுக்கிறாரு. ஸோ இஸ்ரேல் யூதர்கள் வந்து என்ன பண்றாங்க, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த நிலப்பரப்புல வந்து அவங்க என்ன பண்றாங்க, சமாதானமா வாழ்ந்துட்டு வராங்க. அதற்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, நியாயாதிபதிகள் வராங்க இல்லைங்களா, ஜட்ஜஸ் எல்லாம் வராங்க, ராஜாக்கள் வராங்க. இஸ்ரேல் நாடு வந்து ரொம்ப செழித்து ஓங்குது. அதாவது தாவீது, சாலமோன் காலத்துல எல்லாம் வந்து இஸ்ரேல் நாடு வந்து ரொம்ப ஃபிளரிஷ் ஆகுது. அதற்கப்புறம் ராஜாக்களுடைய நாட்களுக்கு பிற்பாடு, அதாவது நாளாகமத்துல பாத்தீங்கன்னா அதுதான் வந்து யூதர்களுடைய கடைசி புத்தகம் பைபிள் எதுன்னு பாத்தீங்கன்னா நாளாகமம், குரானிக்கல்ஸ். ஸோ நம்ம வேதத்துல பாக்குறோம் இல்லைங்களா, நம்ம கையில வைத்து கொண்டு இருக்கிற வேதம் வந்து வரிசைப்படி வந்து என்ன பண்ணப்படல, அது நமக்கு கொடுக்கப்படலைங்க. ஆனா யூதர்களுடைய பைபிள் பாத்தீங்கன்னா அவங்களுடைய கடைசி புத்தகம் எதுன்னு பாத்தீங்கன்னா நாளாகமம், குரானிக்கல்ஸ். அங்கத்தான் ராஜாக்களுடைய நாட்கள் வந்து நிறைவடையுது. ஏன் பாத்தீங்கன்னா சாலமோனுடைய மகன் ரெஹோபகாம் காலத்துல வந்து என்ன பண்ணப்படுது, ராஜ்யம் 2ஆக பிரியுது இல்லைங்களா. அதாவது வடக்கு ராஜ்யமும் தெற்கு ராஜ்யமாக பிரியுது. அசரியர்கள் வந்து வடக்கு ராஜ்யத்தை கைப்பற்றுறாங்க, தெற்கு ராஜ்யத்தை வந்து நேபுகாத்நேச்சார் பாபிலோன் ராஜா வந்து என்ன பண்றான், கைப்பற்றிட்டு எல்லா ஜனங்களும் என்ன பண்ணிடுறான், சிறைப்பிடிச்சிட்டு போயிடுறான் இல்லைங்களா. இதுதாங்க வரலாறு. பைபிளை படிச்சீங்கன்னா இதுதான் வரலாறு. இப்போ இஸ்ரேல் நாட்டுல வந்து எந்த யூதர்கள் இல்லாம போயிடறாங்க. ஏன்னா அவங்களை என்ன பண்ணிட்டாங்க, சிறைப்பிடிச்சிட்டாங்க, கைது, அவங்கள வந்து கேப்சர் பண்ணிட்டாங்க. அவங்க கேப்டிவா வந்து மற்ற நாடுகளுக்கு வந்து இழுத்து செல்லப்பட்டாங்க இல்லைங்களா. நீங்க தொடர்ந்து வேதத்தை வாசிச்சீங்கன்னா தாரியோ, சைரஸ் இதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் இல்லைங்களா. இத கோரேசு ராஜா காலத்துல மெதோ பெர்சியர்கள் அவங்களுடைய ஆட்சியில பாத்தீங்கன்னா அவன் என்ன பண்றான், கோரேஸ் என்ன பண்றான்,
யூத மக்களுக்கு வந்து என்ன கொடுக்குறான், விடுதலை கொடுத்து சொல்றான், நீங்க வந்து எங்க போகலாம், உங்களுடைய தாயகத்திற்கு போயிட்டு நீங்க வந்து நினைக்கிறத செய்யலாம், அதாவது ஆலயத்தை கட்டலாம், யாரெல்லாம் போறீங்கன்ட்டு என்ன பண்றான், அவங்களுக்கு பர்மிஷன் கொடுக்குறப்போ வேதத்தை நீங்க வாசிச்சிருந்தா எல்லோரும் வரலங்க. உங்களுக்கு தெரியுங்களா? நம்ம நினைச்சுக்க கூடாது, ஓ அப்போ வந்து அவங்க எல்லாருமே திருப்பி எங்க வந்துட்டாங்க, இஸ்ரேலுக்கு வந்துட்டாங்கன்ட்டு போதிச்சாங்கன்னா அது தவறு. எல்லோரும் வரலங்க. ஒரு சில ஸ்மால் ரெமனன்ட், ஒரு சில யூதர்கள் மாத்திரம்தான் எங்க வராங்க, தங்களுடைய தாயகத்திற்கு வராங்க. மற்ற யூதர்கள் வந்து உலகமெங்கிலும் சிதறடிக்கப்பட்டு போயிட்டு அவங்க அங்கங்க வாழ்ந்து கொண்டு என்ன பண்றாங்க, நம்ம பாரத தேசம் இந்தியா தேசத்துல கூட வந்து எத்தனையோ யூதர்கள் வந்து சஞ்சரித்தாங்க இல்லைங்களா. இங்க வந்து அவங்க தஞ்சம் புகுந்து இங்க வந்து அவங்க இங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க யூதர்கள் இந்தியாவில். விசேஷமா வட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா யூதர்கள் வந்து இங்க இந்தியாவில் வாழ்ந்து அவங்க நிறைய சாதனைகள் எல்லாம் சாதிச்சிருக்கிறது வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அது போலவே ஏன்னா யூதர்கள் வந்து கர்த்தருடைய பிள்ளைகள் இல்லைங்களா. அவங்க எங்க போனாலும் வந்து அங்க கர்த்தர் வந்து அவங்களே ஆசீர்வதித்தார், அவங்க மூலியமாக அந்த அவங்க இருந்த அந்த இடத்தையும் வந்து ஆசீர்வதித்தார் என்பதற்கு கடுகளவிலும் என்ன கிடையாது, சந்தேகம் கிடையாது. அதற்கு ஆதாரங்கள் நம்ம கண்ணு முன்னாடி இப்போ நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்ம கண்ணு முன்னாடியே அது இருக்கு. வேணும்னா நீங்க இப்பதான் கூகுள் இருக்கே, டைப் பண்ணி பாருங்க, யூதர்கள் எங்கெல்லாம் இருந்தாங்களோ. யூதர்கள் வந்து என்ன ஆனாங்க, நல்லா செழிக்க துவங்கினாங்க. அவங்க ரொம்ப அறிவாளிகள். கர்த்தர் அவங்களுக்கு கொடுத்த ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்கின்படி அவர்களை வந்து ஆசீர்வதித்தார். அவங்கள எத்தனையோ பேர் வந்து நோபல் பிரைஸ் வாங்கியிருக்கிறாங்க. அவங்கள எத்தனையோ பேர் வந்து விஞ்ஞானிகளாக, எத்தனையோ மருத்துவத்துறையிலையும் அவங்க தலை சிறந்தவர்களாக இருக்கிறாங்க. இப்படி சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். இதெல்லாம் வரலாறு. ஸோ அன்றைக்கு வந்து யாருமே வந்து தங்களுடைய தாயகத்திற்கு போயிடலைங்க. எல்லா யூதர்களும் ஒரு சிலர் மாத்திரம்தான் எங்க வந்தாங்க, இஸ்ரேலுக்கு வந்தாங்க. மற்றவங்க எல்லாரும் உலகமெங்கிலும் எங்கெங்கெல்லாம் அவங்க போனாங்களோ அங்கேயே தான் அவங்க வந்து என்ன பண்ணாங்க, குடியிருந்து அங்கே வாழ துவங்கினார்கள். ஸோ பழைய ஏற்பாடு எங்க முடியுதுன்னு பாத்தீங்கன்னா, யூதர்கள் வந்து உலகமெங்கிலும் சிதறடிக்கப்பட்டு போனார்கள், அங்கதான் முடியுதுங்க. அதாவது அவங்கள வந்து சிறப்பிடிச்சிட்டு போயிட்டாங்க, அங்கதான் முடியுது. ஒரு சிலர் மாத்திரம்தான் வந்ததாக வேதம் சொல்லுது. ஸோ அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துக்கு முன்பதாக எல்லா யூதர்களும் வந்து இஸ்ரேலுக்கு வந்துட்டாங்கன்னு சொன்னாங்கன்னா அது பொய். அல்லது 1948ஆம் ஆண்டுலயும் வந்து எல்லா யூதர்களும் வந்து இஸ்ரேலுக்கு வந்துட்டாங்கன்னு சொன்னாலும் அதுவும் பொய். ஆண்டவர் வந்து அவருடைய வார்த்தையில சொன்ன அந்த தீர்க்க தரிசனத்தை இன்னும் நிறைவேற்றலைங்க. இன்னும் தீர்க்க தரிசனம் நிறைவேறல, பெண்டிங்ல தான் இருக்கு. திரும்பவும் சொல்றேன், நல்லா விளங்கி கொள்ளுங்க. யூதர்கள் உலகமெங்கிலும் சிதறப்பட்டு அவங்கவுங்க பல்வேறு நாட்டுக்கு வந்து என்னவா போயிட்டாங்க, சிதறப்பட்டு போயிட்டாங்க இல்லைங்களா. ஸோ அங்கத்துல இருந்து அவங்க திருப்பி வந்து தங்களுடைய சொந்த நாட்டுக்கு அவங்க வந்து என்ன பண்ணல, வாழும்படியாக வரல. அவங்க எங்கெங்க போனாங்களோ அங்கங்க அங்கேயே வாழ்ந்தாங்க. அந்த சிட்டிசன்ஷிப்லயே அவங்க என்ன பண்ணாங்க, இருந்தாங்க. இதுதான் வரலாறு. ஒரு சில யூதர்கள் மட்டும்தான் எருசலேத்துல வந்து என்ன பண்ணாங்க, வாழ்ந்தாங்க. ஸோ அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துக்கு முன்பதாக எல்லா யூதர்களையும் ஆண்டவர் ஒன்று கூட்டி தங்களுடைய தேசத்துல வந்து என்ன பண்ணல, சேர்க்கல. அவர் அவர் தீர்க்க தரிசனத்துல சொன்னதை அவரு செய்யல. அல்லது 1948ஆம் ஆண்டுல கூட ஆண்டவர் வந்து அவருடைய தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றலைங்க. அதாவது யூதர்கள் எல்லோரையுமே வந்து இஸ்ரேல் நாட்டுல ஆண்டவர் என்ன பண்ணல, ஒன்று சேர்க்கலங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க, அது ஆண்டவர் சேர்த்தது கிடையாது. வேர்ல்டு வார் 2 இல்லையா, வேர்ல்டு வார் 2ல வந்து அவங்களுக்கு நடந்த அந்த கோரமான சம்பவத்தை பார்த்து உலகமே அவங்க மேல இறக்கப்பட்டு அவங்களை வந்து அவங்களுக்குன்னு ஒரு நாட்டை வந்து என்ன பண்ணாங்க. அப்கோர்ஸ் ஆண்டவருடைய கரம் வந்து இதுல இருக்கு, அதை மறுக்கவே முடியாது, அது உண்மைதான். அவங்களுடைய ஜனம் இல்லைங்களா. ஆனா தீர்க்க தரிசனம் நிறைவேறிச்சா, அதாவது எசேக்கியேல்ல சொன்ன அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறிச்சா பாத்தீங்கன்னா கிடையாது. புரியுதுங்களா. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துக்கு முன்பதாகவும் சரி 1948லயும் சரி ஆண்டவர் அவங்களுக்கு தீர்க்க தரிசனமாக உரைத்ததை அவர் இன்னும் நிறைவேற்றல. அது இன்னமும் எதிர்காலத்துல தான் நிறைவேற போகுதுங்க. ஸோ ஆனா நிறைய பேர் போதிப்பாங்க ஆண்டவருடைய தீர்க்க தரிசனம் எல்லாம் நிறைவேறிச்சுட்டு கிடையாது. தீர்க்க தரிசனம் நிறைவேறாது. ஏன் பாத்தீங்கன்னா
இப்போ தீர்க்க தரிசனத்தினுடைய காலத்துல நம்ம வாழல, நம்ம ஒரு ரகசியத்தின் காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். we are living in the dispensation of mystery அல்லது dispensation of grace. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம தீர்க்க தரிசன காலத்தை ஆண்டவர் நிறுத்தி இருக்கிறாருங்க. ஒரு தீர்க்க தரிசனமும் நிறைவேறல. கடந்த 2000 வருஷமா எந்த தீர்க்க தரிசனமும் நிறைவேறல. ஏன்னா தீர்க்க தரிசனத்தை அந்த காலத்தை ஆண்டவர் நிறுத்தி வைத்திருக்கிறார். எதற்காக? கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை, அதாவது உலகம் தோன்றுவதற்கு முன்பதாகவே கடவுளுடைய மனதில் இருந்த அந்த திட்டம் இப்போ நிறைவேறி கொண்டிருக்கிறது. தீர்க்க தரிசனம் இன்னும் அப்படியே நிறுத்தப்பட்டிருக்கு. அது நிறைவேறும். எப்ப நிறைவேறும்னா கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகுதான் அந்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நிறைவேறும். சோ அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல இத்தனை திரளான யூதர்கள் இருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஏன்னா அது ஒரு பெந்தேகோஸ்தே நாள். சோ கர்த்தர் அவங்களுக்கு சொன்னார் இல்லைங்களா, வருடத்தில் 3 தடவை உன்னுடைய ஆண் பிள்ளைகள் எல்லாம் எங்க வரணும்? எருசலேமுக்கு வரணும், தேவாலயத்திற்கு வரணும், பண்டிகையை ஆசிரிக்கணும்னு சொன்னார் இல்லையா. அந்த கட்டளையை கை கொள்ளும்படியாக எல்லா யூதரும் வரல. நல்லா வாசிச்சிங்களாங்க. பக்தியுள்ள யூதர்கள், டிவோட் ஜூஸ், அவங்க தான் என்ன பண்ணாங்க, பண்டிகை ஆசிரிக்கும்படியாக அங்க என்ன பண்ணிருக்கிறாங்க, எருசலேமுக்கு வந்திருக்கிறாங்க. ஆனா எருசலேம்ல ஆல்ரெடி ஒரு சில யூதர்கள் இருந்தார்கள். அதையும் நீங்க வேதத்துல நீங்க வாசிக்கலாம். எஸ்ரா அந்த புத்தகத்துல எல்லாம் வாசிச்சீங்கன்னா எவ்வளவு பேர் வந்தாங்க, அந்த நெஹேமியா புத்தகம் இதெல்லாம் நீங்க வாசிச்சு பாருங்க. சோ இப்போ இந்த யூதர்கள், இங்க வந்திருக்கிற யூதர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா, உலகமெங்கிலும் சிதறப்பட்டு போனவங்க. எப்போ? கிமு 600 வருஷத்துக்கு முன்பதாக இல்லையா, 605 605 வருஷத்துக்கு முன்பதாக தான் நேபுகாத் நேச்சார், பாபிலோன் ராஜா இவங்களை சிறைப்பிடித்து போறாங்க, கைப்பற்றிட்டு போறாங்க இல்லைங்களா. அவங்க இன்னும் உலகமெங்கிலும் சிதறி போன யூதர்கள் எல்லாருமே எருசலேமை விட்டு அல்லது இஸ்ரேலை விட்டு, தங்களுடைய தாயகத்தை, சொந்த நாட்டை விட்டு 600 வருஷம் எங்க வாழ்ந்திருக்கிறாங்க? அந்நிய தேசங்களிலே வாழ்ந்திருக்கிறாங்க என்பது குறிப்பிடத்தக்கது. கவனம் வச்சுக்கோங்க. வரலாறை சொல்லிட்டு இருக்கிற இந்த அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல வந்த யூதர்கள் எல்லாருமே யாரு பாத்தீங்கன்னா, இஸ்ரேல்ல வாசம் பண்றவங்க கிடையாது, உலகமெங்கிலும் வாசம் பண்ணுகிற யூதர்கள் தான் அன்னைக்கு என்ன பண்ணியிருந்தாங்க, வந்திருந்தாங்க. ஸோ இவங்க எல்லாம் 600 வருஷமா வேற ஒரு நாட்டுல வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இதுல பிறந்த எத்தனையோ நூத்துக்கணக்கான யூதர்கள் அவங்க எங்கத்தான் பிறந்திருக்கிறாங்க, மற்ற நாடுல தான் அவங்க பிறந்திருக்கிறாங்க. அந்த நாட்டுல இருந்து தான் அவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க, வந்திருக்கிறாங்க. கவனிங்க நல்லா. இந்தியாவில இருந்து கூட, இந்தியாவில இருந்த யூதர்களும் பெந்தேகோஸ்தே நாளுக்கு என்ன பண்ணிருக்கிறாங்க, டிராவல் பண்ணி எங்க போயிருக்கிறாங்க, இஸ்ரேலுக்கு போயிருக்கிறாங்க. ஸோ இவங்களுடைய சொந்த நாடு இப்ப எது? இஸ்ரேல் கிடையாதுங்க. அவங்க எங்கெங்க வசிக்கிறாங்களோ அதுதான் அவங்களுடைய சொந்த இடம். அங்கத்துல இருந்து பண்டிகையை ஆசரிக்கும்படியாக தான் அவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க, இஸ்ரேலுக்கு வந்திருக்கிறாங்க. வந்த இடத்துல இங்க ஒரு பெரிய சம்பவம் நடக்குது இல்லைங்களா. பண்டிகைக்கு வந்தாங்க பெந்தேகோஸ்தே நாளுக்கு. அங்க பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சம்பவம் நடக்குது. பரிசுத்த ஆவியானவர் கீழே இறங்கி வந்துட்டாரு அவங்க மேல. அங்க இருந்த அந்த சீஷர்கள் எல்லாம் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அந்நிய பாஷை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது வெவ்வேறு மொழிகளை பேச ஆரம்பிக்கிறாங்க. சோ உலகமெங்கிலும் இருந்து வந்த அந்த யூதர்கள் இதை பார்த்த போது அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, ஷாக் ஆயிடுச்சுங்க. ஏன்னா அங்க எருசலேம்ல இருந்த சீஷர்கள் வெவ்வேறு பாஷைகளில அவங்க என்ன பண்ணாங்க, பேசினாங்க இல்லைங்களா, அந்நிய பாஷை பேசினாங்கன்ட்டு. இங்க வந்திருந்தவங்க எல்லாம் சீஷர்கள் பேசினதை கேட்டு ஆச்சரியப்பட்டாங்களாம். ஏன்னா சீஷர்கள் எந்த மொழியை பேசினாங்கன்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்திருக்கிறாங்க இல்லையா, உலகமெங்கிலும் இருந்து அவங்களுடைய பாஷையை பேசினாங்களாம். அப்படின்னா உதாரணத்திற்கு இப்போ இந்தியாவில் யூதர்கள் வசிச்சாங்கன்னு சொன்ன இல்லையா. இப்போ யூதர்கள் இந்தியாவில இருந்த யூதர்கள் இப்போ பெந்தேகோஸ்தே நாளுக்கு அன்னைக்கு எதுக்கு போனாங்க, பண்டிகை ஆசரிக்கும்படியாக போனாங்க இல்லையா, இந்தியன் ஜூஸ் அப்படின்னு நான் சொல்றேன். இப்போ இந்தியாவில இருந்து போன அந்த யூதன் அவனுடைய நேட்டிவ் லாங்குவேஜ் எதுவா இருந்திருக்கும், அஃப்கோர்ஸ் தமிழா இருந்திருக்கும், அல்லது வடக்கு பக்கம் போனா சமஸ்கிருதம் இருந்திருக்கும் இல்லைங்களா.
ஸோ இந்த தமிழை வச்சுப்போமே, தமிழ் தானே, தமிழ் மொழின்னு வச்சுக்கலாம். ஸோ இங்கே யூதன் வந்து இப்போ எருசலேம் போய்க்கிறான் பண்டிகை கொண்டாட. அங்கே அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ஷீஷர் வந்து ஒரு பேதுருன்னு வச்சுப்போமே, பேதுருவோ யாக்கோபோ யோவானோ யாரோ வந்து தமிழ் மொழியில பேசியிருக்கிறாங்க. இதை கேட்ட அந்த தமிழ் யூதனுக்கு, அதாவது இந்திய யூதனுக்கு ஷாக் ஆகிறான். என்னடா இது, நம்ம மொழிய, நான் பிறந்து வளர்ந்த இந்த தமிழ் மொழிய வந்து இங்க எருசலேம்ல இருக்கிற இந்த யூதன் பேசுறானேன்ட்டு அவனுக்கு என்ன ஆகுது, ஷாக் ஆகுது பாருங்க. அது போலவே உலகமெங்கிலும் இருந்து வந்திருந்த யூதர்கள் வந்து அவங்களுடைய ஜென்ம பாஷையில நேட்டிவ் லாங்குவேஜஸை வந்து இந்த ஷீஷர்கள் பேசுறதை கேட்கிறப்போ அவங்க வந்து என்ன பட்டாங்க, ஆச்சரியப்பட்டாங்க. குழம்புல கவனிச்சிங்களா இல்லைங்களா? இங்க அவங்க உளறி கொண்டு இருந்தா வந்து குழம்பி இருப்பாங்க. அவங்க பேசுறது எதுவும் புரியலன்னா அவங்க வந்து, இப்போ ஒருத்தன் பேசுறது புரியலன்னா அவங்க குழம்பி இருப்பாங்க. ஆனா அவங்க பேசுற மொழி எந்த மொழின்ட்டு அங்க போயிருந்த யூதர்களுக்கு, அந்த பக்தி உள்ள யூதர்களுக்கு நல்லா தெரியுது. இவங்க பேசுற மொழி எந்த மொழி தான், இந்த உலகத்துல அப்பொழுது இருந்த மொழிகளில தான் இவங்க யாரு, இவங்க எல்லாம் பேசி இருக்கிறாங்கன்ட்டு அங்க நன்றாக அங்க தெரியுது. 5வது வசனத்துல பக்தி உள்ள யூதர்கள் வந்து என்ன பண்ணியிருந்தாங்க, உலகமெங்கிலும் இருந்த பக்தி உள்ள யூதர்கள் எருசலேம்ல வாசம் பண்ணினாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு இவங்க பேசுற மொழியெல்லாம் நல்லா கிளியரா புரியுதுங்க. ஸோ இந்த அந்நிய பாஷைன்ட்டு உளறதெல்லாம் அங்க கிடையாது. அங்க வந்து மொழி, அந்நிய பாஷை என்பது அது ஒரு மொழி, அந்நியனுடைய மொழி. இப்ப எனக்கு அந்நிய பாஷை கன்னடம், ஏன்னா என்னுடைய தாய்மொழி தமிழ் மொழி. எனக்கு அந்நிய பாஷை என்பது கன்னடம் அல்லது ஆங்கில மொழி வந்து எனக்கு அந்நிய பாஷை. ஆனா என்னுடைய, விளங்குதுங்களா இல்லைங்களா? ஸோ இப்போ பேதுருவோ யாக்கோபு யோவான் இந்த சீஷர்கள் எல்லாம் வந்து அவங்களுடைய மொழி என்ன மொழி பார்த்தீங்கன்னா எபிரிய மொழி. அவங்க யூதர்கள், அவங்களுடைய தாய்மொழி எபிரிய மொழி. இப்போ பேதுரு யாக்கோபு யோவான் எல்லாம் வந்து தமிழ் மொழி பேசுறாங்க, சீன மொழி பேசுறாங்க, சமஸ்கிருதம் எல்லாம் பேசுறப்போ அந்தந்த நாட்டில் இவங்க பேசின மொழியை கொண்டு அந்த நாட்டில இருந்து போயிருந்தவங்களுக்கெல்லாம் என்ன ஆகுது, ஷாக்கிங். அவங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு, எப்படா இது, how it is possible, எப்படி இவங்க இவ்வளோ சரளமாக இந்த மொழிகளை வந்து பேசுறாங்கன்ட்டு பிரமிப்படைகிறாங்க. அது மாத்திரம் கிடையாதுங்க, அங்க பேசுறவங்க யார் பேசினாங்க, சீஷர்கள். யார் அவங்க, கலிலியர்கள். வந்துச்சா இல்லைங்களா வசனம்? 7வது வசனத்துல இருக்கு பாருங்க, இவர்கள் எல்லோரும் கலிலியர்கள் அல்லவா. ஏன் அப்படி சொன்னாங்க? ஏன்னா கலிலியர்கள் வந்து என்ன சொல்றது, விரிவான முறையில வந்து அவங்க கல்வியை கற்காதவங்க. கலிலியர்கள் வந்து அவங்களுடைய தொழில் என்ன பார்த்தீங்கன்னா, அவங்க சரியா படிப்பு அறிவு இல்லாதவங்க. அவங்களுடைய தொழில் வந்து கார்பெண்டர் ஒர்க்கு, மீன் பிடிக்கிறது, கடலோர பகுதியில தான் அவங்க வந்து வாழ்ந்தாங்க இல்லைங்களா. அந்த கலிலியா அங்கதாங்க இயேசு கிறிஸ்து கூட வந்து அற்புதம் செய்யறாரு இல்லைங்களா. அங்க வாழ்ந்த அந்த ஜனங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இட்ஸ் அது ஒரு ஸ்லம் டைப்புன்னு கூட உங்களுக்கு நான் நிறையா உங்களுக்கு போதிச்சிருக்கிறேன். அந்த இடத்துல வந்து சரியா படிப்பறிவு இல்லாதவங்க, அடிப்படை கல்வியை கூட வந்து அவங்க வந்து என்ன பண்றது கிடையாது, கட்டுறது கிடையாது. அவங்க தொழிலை வைத்தே வந்து அவங்களுடைய அந்த அட்மாஸ்பியரு, அவங்களை சுற்றி இருக்கிற அந்த சுற்றுச்சூழலை வந்து வைத்தே வந்து எல்லோருக்குமே தெரியும் இவங்கெல்லாம் வந்து யார் கிடையாது, அவ்வளோ இன்டெலிஜென்ஸ் எல்லாம் கிடையாது. விளங்குதுங்களா இல்லைங்களா? உண்மைங்க, அதுதான் உண்மை. இவர்கள் கலிலியர்கள் அல்லவா. கலிலியர்கள் வந்து கல்வியை அறியாதவர்கள், அவங்க முறைமையான கல்வியை வந்து அவங்க கற்காதவங்க வந்து எல்லாருக்குமே தெரியும். அதனால சொல்றாங்க, என்னப்பா இது, ஆச்சரியப்படுறாங்க, என்னப்பா இவனுங்கெல்லாம் யாருடைய மொழியை பேசுறானுங்க, நம்மளுடைய மொழியை, நம்மளுடைய நேட்டிவ் டங்கு வந்து லாங்குவேஜஸ் வந்து இவங்க பேசுறாங்கன்ட்டு ஆச்சரியமடைந்தாங்க. நல்லா கவனிங்க, நான் இல்லாததெல்லாம் சொல்ல, ப்ரூஃப் வேணும்னா உங்களுக்கு எவ்வளோ இருக்குங்க. காஸ்பல் புத்தகத்தெல்லாம் நீங்க வாசிங்கிறதுக்கு ப்ரூஃப் இருக்கு. ஏங்க எப்பயே சொல்றேன், அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து தன்னுடைய கல்வி பின்னணியை வந்து சொல்றப்ப அவர் என்ன சொல்றாரு, நான் கமாலியல் வந்து எவ்வளவு பெரிய வேத பண்டிதன் தெரியுங்களா உங்களுக்கு, ஸ்காலருங்க. நான் வந்து ஸ்காலருக்கு கீழே படிச்சவன். கமாலியல் என்ற வேத பண்டிதனுக்கு கீழே உட்கார்ந்து நான்
கமாலியலுடைய சீஷன்ட்டு ரொம்ப பெருமையாக அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து சொல்றாரு. ஆனா மற்ற சீஷர்கள் எல்லாம் அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா அவர்கள் எல்லோரும் யாரு? கலீலியர்களுங்க. அவங்க படிப்பு அறிவு இல்லாதவங்க, அவங்க வந்து மீன் பிடிச்சவங்க, கார்பெண்டர் வேலை, அவங்க மற்ற தொழில் செஞ்சவங்க. ஆனா பவுல் வந்து அப்படி கிடையாது. பவுல் வந்து அவர் மேதைங்க. என்ன பவுல் நம்மளுடைய அப்போஸ்தலனுங்க. கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைக்கு ஒரே அப்போஸ்தலன் அப்போஸ்தலனாகிய பவுல். புறஜாதிகளின் புற மதத்தின் அப்போஸ்தலன். அவங்களாம் யூதர்களுக்கு அப்போஸ்தலர்கள் இல்லையா? நம்மளுடைய அப்போஸ்தலன் யாரு? அப்போஸ்தலனாகிய பவுல். சொல்ல வந்தது என்னன்னா, பேசுற எல்லாருமே யாரு? கலீலியர்கள். அவங்க முறையாக கல்வியே கற்காதவங்க. இவங்க வந்து மொழியை வந்து இவ்வளோ சரளமாக, அதாவது எந்த பிழையும் இல்லாம எல்லா டைலாக்கையும் எப்படி பேசுறாங்க? ஃப்ளூவெண்டா, இவ்வளோ அழகா நேர்த்தியாக பேசுறத பார்த்து இவங்க எல்லோருக்குமே என்ன ஆகுது? ஷாக் ஆகுதுங்க. அவங்க எல்லாம் என்ன ஆனாங்க? அவங்க எல்லாம் ரொம்ப பிரமித்து எதை பார்த்து பிரமிப்பீங்க? ஏதோ ஒன்று சூப்பர் நேச்சுரல் நடக்கிறது, இயற்கைக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் நடக்கிறப்பதான் நம்ம பிரமிப்போம் இல்லைங்களா? பிரமித்து ஆச்சரியப்பட்டாங்க. பாப்பா, ஒண்ணுமே படிக்காதவன் வந்து இவ்வளோ அழகா நம்மளுடைய மொழிய பேசுறானேன்ட்டு இல்லைங்களா? அதாவது எவ்வளவு உதாரணம் நம்ம சொல்லலாங்க. இப்போ வெளிநாட்டுக்காரர் வந்து உடனே இங்க வந்து நம்மளுடைய மொழியை பேசுறப்ப நம்மளுக்கு என்ன இருக்கும்? ஆச்சரியமா இருக்கும் இல்லைங்களா? ஸோ இவங்க எல்லாரும் என்ன பண்றாங்க? ஆச்சரியப்பட்டாங்க. அப்போஸ்தலர்கள் பிறந்த அந்த இடத்துல அது கூட போட்டு இருக்கு பாருங்க, எவ்வளவு கிளியரா எழுதி இருக்கு பாருங்க. நம்ம பிறந்து வளர்ந்த நம்மளுடைய மொழிய வந்து இவங்க வந்து பேச நாம கேட்கிறோமே. 8வது வசனம் பாருங்களேன். அப்படி இருக்க நம்மில் அவரவர்களுடைய, நல்லா கவனிங்க, நம்மில் அவரவர்களுடைய ஜென்ம பாஷைகளிலே, நேட்டிவ் லாங்குவேஜுங்க, பாஷைகளிலே இவர்கள் பேச கேட்கிறோமே. இது எப்படிப்பா? ஹவ் இட் இஸ் பாசிபிள்? நம்ம பிறந்து வளர்ந்த நம்ம பேசுற தமிழ் மொழியை எப்படி இவங்களால பேச முடியுது அப்படின்ட்டு ஆச்சரியப்பட்டாங்க. ஸோ இங்க பேசிந்து வந்து என்ன பேசியிருக்கிறாங்க? மொழியை பேசியிருக்கிறாங்க. இவங்க வந்து எந்த ஜிப்ரிஷன் சொல்ற அந்த நான்சென்ஸ், தேவையற்ற முட்டாள்தனமான எந்த வார்த்தைகளையும் வந்து உளறி கொட்டுல அங்க இருந்தவங்க எல்லாம் பிற மத மொழிகளை, பிறருடைய மொழிகளை, ஃபாரின் லாங்குவேஜஸ் தான் அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க? பேசியிருக்கிறாங்க. எந்த விதமான அற்றமற்ற சொற்களை வந்து அவங்க பேசல. ஏன்னா அவங்க பேசிந்த கேட்டவங்க எல்லாம் ஆச்சரியப்பட்டாங்க. அவங்களுக்கு இவங்க பேசிந்து என்ன என்பது வந்து நன்றாக புரிஞ்சிச்சு. விளங்குதுங்களா இல்லைங்களா? ஸோ இங்க இருந்து சீஷர்கள் எல்லாம் வந்து எதை பேசியிருக்கிறாங்கன்னா, எருசலேம்ல பேசுற மொழியை தவிர்த்து மற்ற மொழிகளை வந்து இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க? பேசியிருக்கிறாங்க. விளங்கிருக்கும் நான் நினைக்கிறேன். அது தமிழா இருக்கலாம் இல்லை தமிழ் பேசியிருக்கிறாங்க, ஒருவேளை சீன மொழியா இருக்கலாம், சமஸ்கிருதம் மொழியா இருக்கலாம். இப்படி பல்வேறு மொழிகளை வந்து அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க? அன்னைக்கு பேசியிருக்கிறாங்க. எந்த மொழியை தவிர்த்து? எபிரிய மொழியை தவிர்த்து. ஏன்னா எபிரிய மொழியை தான் ஆலயத்துல வந்து யூதர்கள் என்ன பண்ணாங்க? பயன்படுத்தினார்கள். அது அவர்களுடைய தாய்மொழி. அதாவது அங்க வாழ்ந்த யூதர்கள் பேசின மொழி எபிரிய மொழி. விளங்கிருச்சுங்களா? ஸோ இவங்க இங்கிட்ட இருந்து போனவங்க எல்லாம் வந்து, இங்கிட்ட இருந்து எவ்வளவு பேர் போனாங்க சொல்லுங்க. வாசிச்சுட்டேன். அதுதான் இன்னொரு முறை வாசிப்போமே. எங்க இங்கத்துல இருந்து அவங்க வந்தாங்க பாருங்களேன். பார்த்தரும். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு நிறைய டெக்னிக்கல் இஷ்யூ இருக்கிற வாசி அது உங்களுக்கு காட்ட முடியல. ஒரு மேப் எடுத்துக்கின்னு இப்போ இங்க சொல்லப்பட்டிருக்கிற அந்த பிளேசஸ், அந்த இடங்கள் எல்லாம் வந்து நீங்க அண்டர்லைன் பண்ணிட்டே வாங்கலேன். முழு உலகத்தையும் அது வந்து என்ன பண்ணும்? கவர் பண்ணும். ஆசியான்ட்டு இங்க சொல்லி இந்த வந்து நீங்க வெறும் அந்த மைனர் ஏஷியான்னு சொல்ற அந்த இடத்த மட்டும் நீங்க பார்க்க கூடாது. ஏன்னா அதுக்கு முன்பதாகவே 5வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, வானத்தின் கீழ் இருக்கிற சகல தேசத்தாரிலும் இருந்து நாங்க வந்துடுச்சு. அதனால இங்க இந்தியான்னு எழுதலையே. இப்போ நம்ம வாசிக்க போற அந்த பட்டியல இந்தியா இல்ல, அந்த இது இந்த நாடு இல்லை அப்படின்ட்டு எல்லாம் நீங்க பார்க்க கூடாது.
அங்க வந்து மேற்கோளுக்கு தான் இது சொல்லப்பட்டிருக்கு. ஆனா உலகமெங்கிலும் இருந்து யூதர்கள் வந்தாங்கன்னு 5ஆம் வசனத்திலேயே சொல்லப்பட்டாயிற்று. 5வது வசனம் நான் சொல்றேன், நீங்க வந்து அதை என்ன பண்ணுங்க, மேப்ல பாருங்க. பார்த்தரும், மேதரும், எலாமித்தரும், மெசொப்பொத்தேமியா, யூதேயா, கப்பதோக்கியா, பொந்து, ஆசியா, இந்த ஆசியால எல்லாமே அடங்கும். பிரிகியா, பம்பிலியா, எகிப்து என்னும் தேசத்தாரும், சிரேனே பட்டணத்தை சுற்றி இருக்கிற லிபியாவின் திசைகளிலே குடியிருக்கிறவர்களும், இங்கே சஞ்சரிக்கிற ரோமாபுரியரும், யூதரும், யூத மார்க்கத்தமைத்தவர்களும், கிரேத்தரும், அரேபியரும் ஆகிய, அங்க வந்து இந்த யூதர்கள் இதெல்லாம் வந்து கணக்குல வராது தேசம். ஏன்னா அங்க யூதர்கள் இருந்தாங்களே, யூதர்களுடைய தேசம் இஸ்ரேல் தேசம். ஸோ ஆல்மோஸ்ட் 15 டெரிட்டரிஸ். ஆமா 15. நிறைய பேர் 12 சொல்றாங்க, 12 15. ஆனா உலகத்துல இருந்த எல்லா திசையிலும் இருந்து யூதர்கள் வந்து அங்க என்ன பண்ணியிருந்தாங்க, வந்திருந்தாங்க. இப்ப நான் சொல்லப்பட்ட அந்த தேசத்தை எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அங்க இருந்தவங்க பேசின மொழிகள் உங்களுக்கு புரியும். அரேபிய மொழி இல்லையா, ஆசியாவில் வந்து தமிழ் மொழி, சீன மொழி, நான் சும்மா 2 சொல்றேன், இன்னும் நிறைய மொழிகள். இட்டலி இல்லைங்களா, என்ன மொழி பேசுறாங்க அவங்க, லத்தீன் மொழி. கிரீக்குக்கு போகணும் இல்லைங்களா, கிரேக்க மொழி. கிரேக்க மொழி தான் அன்னைக்கு வந்து காமர்ஸ் லாங்குவேஜ் இல்லையா, கிரேக்க மொழி. இப்படி எகிப்து, இன்னும் ஆப்பிரிக்கன். நீங்க பாத்தீங்கன்னா இத்தனை மொழிகளில வந்து அவங்க பேசிந்த வந்து இந்த இந்த நாட்டுல இருந்து போனவங்க வந்து என்ன பண்ணிருக்கிறாங்க, கேட்டு இருக்கிறாங்க. கேட்டு வந்து என்ன பண்ணப்பட்டு இருக்கிறாங்க, ஆச்சரியப்பட்டாங்க. அதனால இன்னைக்கு யாருன்னா அந்நிய பாஷைன்ட்டு ஒரு ரபா கஷிபா ரபா அப்படின்ட்டு எல்லாம் என்ன பேசுனா அதை நம்பாதீங்க. அதெல்லாம் டுபாகூர். அது வந்து அவங்களுக்கு சத்தியம் தெரியாம உளறி கொண்டு இருக்கிறார்கள். ஏன்னா இங்க பேசிந்து வந்து மொழியை பேசினாங்க, ஆனா இவங்க பேசுறது மொழி கிடையாது. அவ்வளோ பேர் வந்து அங்க அவ்வளோ லாங்குவேஜஸ் பேசுறது என்பது வந்து அது ஒரு அற்புதங்க. இட் இஸ் எ மிராக்கிள், இஸ்ன்ட் இட்? ஆமாவா இல்லைங்களா? கல்வி அறிவியல் இதுக்கு முன்பதாக வந்து கேள்வி கூட படாத ஒரு மொழியை ஒருத்தன் பேசுறான்னா கற்காம, அது அற்புதமா இல்லையா? அது பெரிய பெரிய அற்புதங்க. அதனாலதான் சொன்ன, இந்த பெந்தேகோஸ்தே 2ஆம் அதிகாரத்துல நடக்கிறது வந்து இது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம். இது சூப்பர் நேச்சுரலி, இது பரிசுத்த ஆவியானவர் வந்து அவங்களை அதை என்ன பண்ண வச்சாரு, பேச வைத்தார். நான் சொல்ல, பைபிள் சொல்லுது. ஸோ அவங்க எல்லாம் வந்து என்ன பண்ணாங்க, பேசினாங்க. என்னத்தை பேசினாங்கன்னு வேதம் வாசிச்சு நம்ம ஆண்டவருடைய மகத்துவமான காரியங்களை வந்து அவங்க என்ன பண்ணாங்களாம், பேசினாங்களாம். இருக்கா இல்லைங்களா? 11வது வசனத்துல இருக்கு பாருங்களேன். கிரேத்தரும் அரேபியரும் ஆகிய நம்முடைய பாஷைகளிலே இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே என்றார்கள். பாத்தீங்களா, தேவனுடைய மகத்துவங்களை வந்து இங்க வந்து பேசினாங்களாம். என்ன பேசியிருப்பாங்க அப்படி தேவனுடைய மகத்துவத்தை? அப்கோர்ஸ் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலை தான் போதித்திருப்பார்கள் என்பதுல எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. ஏன்னா அந்த 12 பேரை ஆண்டவர் தெரிந்து கொண்டிருந்தே எதற்கு தான், அவருடைய உயிர்த்தெழுதலை என்ன பண்ணணும், பலமாக 3ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரத்துலலாம் நம்ம வாசிப்போம் இல்லைங்களா, பலமாக அவருடைய உயிர்த்தெழுதலை சீஷர்கள் என்ன பண்ணாங்க, பேசினாங்க. ஒருவேளை அது பேசியிருக்கலாம், ஏதோ ஒண்ணு. ஆனா ஆண்டவருடைய தேவனுடைய மகத்துவமான கிரியைகளை வந்து அங்க வந்து என்ன பண்ணாங்க, பேசினாங்க. பரிசுத்த ஆவியானவர் அவங்களுக்கு அவங்களுடைய வாயில என்ன வார்த்தைகளை போட்டாரோ அந்த வார்த்தைகளை தான் அவங்க வந்து என்ன பண்ணாங்க, பேசினாங்க. அவங்க உளரல, அவங்க எந்த ஜிப்ரிஷும் பேசல, எந்த நான்சென்ஸும் பேசலங்க. விளங்குதுங்களா இல்லைங்களா சொல்லுறது? பேசுனாங்க. அந்த வசனம் சொல்லு பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் அவங்களுக்கு தந்தருளின அந்த வரத்தின்படியே அப்படின்ட்டு தமிழ்ல வருது, இங்கிலீஷ்ல வருது பாருங்க. அந்த வேர்டு அட்டரன்ஸ் அப்படின்ற வார்த்தை வருது பாருங்களேன். And they were all filled with the Holy Ghost and began to speak with other tongues as the Spirit gave them utterance. அந்த utterance அப்படின்னு சொல்றதுன்னா அவங்க வாய்க்குள்ள போட்ட அந்த வார்த்தையை தான் அவங்க வந்து என்ன பண்ணாங்க, பேசுனாங்க. அந்த நம்மளுடைய அந்த குரல் நான்கள் வோக்கல் கோட்ஸ்ல இருந்து இப்போ நம்ம என்ன பண்றோம், அந்த சத்தத்தை எழுப்பி அந்த சத்தம் வெளியே வரப்போ வார்த்தையாக வந்து என்ன பண்ணுது, கேக்குது இல்லைங்களா? ஆமாவா இல்லைங்களா? அந்த
என்ன சொல்லுவாங்க, அந்த பேச்சு வழக்கம். இப்போ வந்து நம்ம ஸ்கூலுக்கு போகிறோம், ஸ்கூலுக்கு போயிட்டு நம்ம என்ன கத்துறாங்க, ஓவல்ஸு, கான்சனன்ஸ் இதெல்லாம் கத்துறாங்க. என்னவோ சொல்லுவாங்களே இப்போ ஃபோனிக்ஸ் இல்லைங்களா, அவங்க என்ன சொல்கிறாங்க, நம்மளுடைய நாக்கு நம்மளுடைய பல்லெல்லாம் வந்து எப்படி அதை வளைக்கணும் இல்லையா, என்ன சொல்லுவாங்க, அந்த ஒவ்வொரு வார்த்தைக்கும் அந்த ஃபோனிக்ஸில் ஒவ்வொரு லெட்டருக்கும் வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு சவுண்டு எழுப்பணும், அந்த சவுண்டு வரணுன்ட்டு இதெல்லாம் நம்ம கற்றுக்கொண்டாதான் அதை வந்து நம்மளால என்ன பண்ண முடியும். இப்போ நம்மளால அப்படியே இன்னைக்கு நான் ஸ்கூலுக்கே போல இந்த புத்தகத்தில் இருக்கிறத என்னால் படிக்க முடியுங்களா? ஆப்பிள் என்ற வார்த்தையை என்னால் படிக்க முடியாதுங்க இல்லையா. அந்த ஏ சவுண்டு என்னன்ட்டு எனக்கு தெரியணும், பா அப்படின்ட்டு எல்லாம் கத்துறாங்க இல்லைங்களா அதில். ஸோ அந்த ஒவ்வொரு வார்த்தையினுடைய அந்த சவுண்டு தெரிஞ்சாதான் நம்மளால வந்து பேச முடியும். அது போலவே இங்க இருந்தவங்க எல்லாம் தமிழ் மொழி பேசுனாங்க, சீன மொழியை பேசுனாங்க, இந்த உலகத்துல இருக்கிற எல்லா மொழியும் பேசுனாங்கன்னா அப்படியே அவங்க பேசலங்க. அவங்களுடைய வாயில வந்து பரிசுத்த ஆவியானவர் வந்து என்ன பண்ணாரு, அந்த வார்த்தைகளை அவரு போட்டாரு. பரிசுத்த ஆவியானவர் அவங்கள எதை அட்டர் பண்ண வைக்கணுமோ, எதை பேச வைக்கணும்ட்டு அவங்களுக்குள்ள கிரியை செய்தாரோ அதை தாங்க அவங்க பேசுனாங்க. இப்போ திடீர்னு நான் ஏதோ ஒரு அரேபிய மொழியில ஏதோ ஒண்ணு நான் பேசுறேன்னா என்னால முடியாதுங்க. ஆனா இப்ப பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள இருந்து பேசுனா முடியும். இப்ப நான் பேசுறது அரேபிய மொழிக்காரங்க கேட்டாங்கன்னா அவங்களுக்கு நல்லா விளங்கி கொள்ளுவாங்க. விளங்குதுங்களா? இது ஒரு அற்புதம். ஏதோ சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் வந்து அவங்க என்ன பண்ணல, உளறிட்டு இருக்குல்ல. அப்படி உளறிட்டு இருந்தா அங்க வந்து குழப்பம் உண்டாயிருக்கும், கன்ஃபியூஷன் இருந்திருக்கும். ஆனா அங்க கன்ஃபியூஷன் இல்ல, they were amazed இல்லையா. அவங்க வந்து ஆச்சரியப்பட்டாங்க. ஏன்னா இது இவங்கெல்லாம் வந்து நம்மளுடைய மொழியில வந்து தேவனுடைய நாமத்தை வந்து இப்படியாக வந்து என்ன பண்றாங்க, துதிக்கிறாங்களே, பேசுறாங்களே அப்படின்ட்டு ஆச்சரியப்பட்டாங்க. ஸோ வேதத்துல எங்கெல்லாம் அந்நிய பாஷை டங்ஸ் அப்படின்னு வருதோ அங்க எல்லாமே மற்ற மொழியை குறித்து தான் வந்து வேதம் பேசுது. அதாவது அந்நியருடைய மொழியை தான் பேசுதே தவிர எந்த விதமான ஜிப்ரிஷியம் நான்சென்ஸையும் வந்து வேதம் எங்குமே பேசல. அப்படியாப்பட்ட கடவுளை வந்து நம்ம ஆராதிக்கல. நம்மளுடைய ஆண்டவர் வந்து குழப்பத்தின் தேவன் கிடையாது. பாருங்க, அவர் வந்து இந்த உலகத்தை அங்க ஏதோ ஒரு எல்லாரும் குழம்பி போறபடி அவர் வந்து எதையும் செய்யவும் அங்க மாட்டார் இல்லைங்களா. அபத்தமானதை வந்து நம்மளுடைய ஆண்டவர் எதுவுமே செய்ய மாட்டார். அவர் செய்யறதுல எல்லாத்துலயுமே நோக்கம் இருக்கும், அதுல பர்ஃபெக்ஷன் இருக்கும், அதுல வந்து ஒரு மீனிங் இருக்குங்க. ஆண்டவர் செஞ்சாரு அதுதான் சொல்றேன். அதெல்லாம் நம்ம வந்து என்ன பண்ணோம், தியானிக்கணும்ட்டு நான் சொல்றேன். 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்தை திருப்பிங்களா. இங்கத்துல இருந்து அவங்க வந்து என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, தங்களுடைய அந்த அந்நிய பாஷையில உளறுதை வந்து நியாயப்படுத்த இந்த வேத பகுதியை தான் அவங்க திருப்புவாங்க. அதே வேத பகுதியில இருந்து தான் உங்களுக்கு நான் வந்து என்ன பண்ண போறேன், இங்க நடந்தது என்ன என்பதை காட்ட போறோம். பாருங்க, ஆண்டவர் வந்து எதையுமே நோக்கமற்று அவர் எதையும் செய்ய மாட்டாரு. அவர் செய்யறதுல எல்லாம் அர்த்தம் இருக்கும், அதுல என்ன இருக்கும், நீதி இருக்கும், அதாவது ரைச்சஸ்னஸ் இருக்கும், அதுல வந்து உண்மை இருக்கும், அதுல நோக்கம் இருக்கும், காரணம் இருக்கும். பாருங்க, ஏன்னா நம்மளுடைய ஆண்டவர் யாரு கிடையாது, குழப்பத்திற்கு அவரு தேவன் கிடையாதுங்க. இன்னைக்கு சபைகளிலே எத்தனை குழப்பங்கள், இந்த அந்நிய பாஷை என்ற அந்த பேர்ல உலகத்துல எத்தனையோ சபையில வந்து குழம்பி இருக்கிறாங்க. அந்த குழம்பி இருக்கிற அந்த இடத்துல எல்லாம் கர்த்தருடைய செயல் அது இல்லை அப்படின்றத உங்களுக்கு காட்டுறேன். பாருங்க, 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் வசனம் 33வது வசனம் பாருங்களேன். தேவன் கலகத்திற்கு தேவனாயிராமல், அதாவது கடவுள் வந்து கலகத்திற்கு, கன்ஃபியூஷனுக்கு அவர் யார் கிடையாது, கடவுள் கிடையாது. சமாதானத்திற்கு தேவனாயிருக்கிறார். பரிசுத்தவான்களுடைய சபைகளில் எல்லாவற்றிலேயும் அப்படியே இருக்கிறது. இது எனக்கு புதுசுங்க. நான் மேல இருக்கிற அந்த பாகத்தை தான் உங்களுக்கு போதிக்கணும்னு வந்தேன். கீழே பாத்தீங்களா, இது எனக்கே இப்பதான் வந்து ஐ ஓப்பனரா இருக்கு. அங்க வசனம் சொல்லுது, எங்கெல்லாம் கலகம் இருக்கோ அங்கெல்லாம் அது தேவனுடைய செயலே இல்லைன்ட்டு வசனம் சொல்லு பாருங்க. ஏன்னா நம்மளுடைய தேவன் வந்து அவர் வந்து கலகத்திற்கு தேவன் கிடையாது. கலகம்னா கன்ஃபியூஷனுக்கு அவர் கடவுள் கிடையாது. அவர் சமாதானத்தின் கடவுள். அவர் இருக்கிற இடத்துல எல்லாம் சமாதானம் இருக்கும் இல்லைங்களா.
ஸோ சபையில் வந்து எப்போவுமே என்ன இருக்கணும், சமாதானம் இருக்கணும். அங்கே குழப்பம் இருந்துச்சுனாலே அது கடவுளுடைய செயல் கிடையாது, அது பிசாசினுடைய செயல். நான் சொல்ல வசனம் இருக்குது பாருங்க, என்ன சொல்றாங்க, பரிசுத்தவான்களுடைய சபைகளில் எல்லாவற்றிலையும் அப்படியே இருக்கிறது. அதாவது பரிசுத்தவான்களுடைய சபைகளிலே வந்து குழப்பம் இல்லாம இருக்கிறது. ஏன்னா நம்ம வணங்குற தெய்வம், நம்ம வணங்குற கடவுள் வந்து அவர் குழப்பத்திற்கு கடவுள் கிடையாது, அவரு சமாதானத்திற்கு கடவுளா இருக்கிறார். என்ன ஒரு அற்புதமான வசனங்க. இதை நான் வாசிக்கிறப்போ இது என் கண்ணுக்கு அகப்படல பாருங்க. இப்பதாங்க நான் மேல இருக்கிறத மேற்கோள் காட்டத்தான் உங்களுக்கு இங்க கொண்டு வந்தேன். அதாவது அவர் குழப்பத்திற்கு கடவுள் கிடையாதுப்பா. இங்க வந்து அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல வந்து அவங்க குழம்பி போல, அவங்க வந்து ஆச்சரியப்பட்டாங்க இவங்க பேசுறதெல்லாம் கேட்டு. ஆனா இன்னைக்கு இருக்கிற இந்த பெண்டிகாஸ்டல் சர்ச்சஸ், இன்னும் நிறைய கரிஸ்மேட்டிக் சர்ச்சஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அங்க போறவங்க எல்லாம் அப்படியே குழப்பம் அடைகிறாங்க, குழம்பி போறாங்க என்னடான்ட்டு. ஏன்னா இவங்க பண்ற அந்த வித்தைகள் சேட்டைகள் எல்லாம் பாப்பா ஒரு ரூபா காசு நீனா பேசுற. உலகத்தான் இன்னும் அற்புதமா பேசுறாங்க அந்நிய பாஷையை, இவங்க பேசுற அந்நிய பாஷையை. நான் அன்னைக்கு கேட்டேங்க, ஒரு அந்நிய பாஷை சத்தம் வெளியே போய் கேட்டேன், பாடுறாங்க ஓ ரிபா 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 ரிபார். கேட்டுக்கிறீங்களா? சினிமா பாட்டுக்காரங்க. நாளா இவன் இவ்வளோ அந்நிய பாஷை பேசுறானோ, அவன் பாட்டுக்கு பேசிட்டு போயிட்டாரா, ஓ ரிபா 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 ஓ ரிபுக்கு ரிபா ஓ ரிபுக்கு ரிபா என்ன பண்ணா பத்தேரி மேரி மாமா ஓ ரிபா 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 ரிபா. அவன் பேசுறாங்க, இவனுக்கு எப்படிங்க இவங்க பேசுறது, சர்ச்சில் பேசுறதெல்லாம் அவனுக்கு எப்படி தெரியுங்க? இந்த ரிவா ரிவான்றது வந்து அது ஒரு மொழிங்க. ரிவா ரிவானா அதை நான் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா அது வா வான்னு அர்த்தம். உண்மைங்க. இப்போ நீங்களே கூட போயிட்டு அதை செக் பண்ணி பாருங்க. முழு பாட்டையை நான் இது பண்ணல, வெறும் அந்த வார்த்தை என்ன இவன் ரிவா ரிவா ரிவான்றானேன்ட்டு போய் கேட்டா வா வா வான்னு தாங்க கூப்பிடுறான். இங்க வந்து ஒரு பரிசுத்த ஆவியானவர், அப்ப அங்க வருது. விளங்குதுங்களா இல்லைங்களா? புரிஞ்சுக்குங்க. இந்த காப்பி அடிச்சு இங்க ஒருத்தன் பேசுறது இல்லையா, எல்லார் வாயிலையும் பாருங்க ரிபாக ரபாக்கா ஷிப்பாம். இப்போ நிறைய புது புதிய இதெல்லாம் வேற இப்போ கண்டுபிடிக்கிறானுங்க. கண்டுபிடிக்கிறதுல எழுத்து உள்ள இன்சர்ட் பண்றாங்க அந்த வார்த்தையில. ஒரு ரபாக்கா ஷிபா ஹோலிகாம் என்ன. இப்போ அதெல்லாம் சொன்னா ரொம்ப வேடிக்கையா கேலியா சிரிப்பா இருக்கும். அதனால நான் அதை தவிர்த்துறேன். என்ன சொல்ல வரேன், உலகத்தானுடைய அந்த பாட்டுக்கும் இன்னைக்கு கிறிஸ்துவங்க பேசுற அதற்கும் அதுவும் ரெண்டும் எதுதான் ஒத்து போகுது. இது உலறது. அவனா வந்து அர்த்தத்தோடு தான் பாடுறான். அவன் கிட்ட நீங்க கேட்டீங்கன்னா இந்த பாட்டுக்கு அர்த்தம் அது வேற ஒரு மொழிங்க, ஜெர்மனு ஏதோ ஒரு மொழி மறந்துட்டேன். அந்த மொழியோடைய பாட்டை தான் அவன் பாடுறான். ஆனா இவங்க கிட்ட இந்த பேசுறவங்க கிட்ட அதுக்கு அர்த்தம் கேளுங்களேன், சொல்ல மாட்டாங்க, தெரியாது. அவர் பேசினாரு, நான் பேசினேன். பேசலைன்னா நீ பாஸ்டர் கிடையாது. என்னைக்கிட்டே வந்துங்க, நான் பாஸ்டரா இருக்கும்போது நீங்க ஏன் இந்த அந்நிய பாஷையெல்லாம் பேச மாட்டேங்கிறீங்க, ஏன் நீங்க அப்படியே கை தட்டி அதெல்லாம் பண்ண மாட்டேங்கிறீங்க என்கிட்டயே வந்து. ஏன்னா அதெல்லாம் பேசலைன்னா நீ பாஸ்டரா உன்னை ஏத்துக்க மாட்டாங்க. அதுக்கு அவங்க கொடுக்குற டிப்ஸு கொடுத்தது யாரு, விசுவாசி போதகர் பாஸ்டராகி என்கிட்ட வந்து சொல்றாங்க டிப்ஸ். நீங்க இன்னும் உபவாசம் எடுக்கணும், நீங்க நல்லா உபவாசம் எடுத்து நீங்க என்ன பண்ணணும், ஜெபம் பண்ணுங்க, அப்பதான் நீங்க வந்து பரிசுத்த ஆவியானவருடைய வரத்தை பெற்றுக்கொள்வீங்க. நீங்க ஒரு முகாமுக்கு போயிருந்தோம். அங்க கூட பாத்தீங்கன்னா அந்த முகாம்ல வந்து ஒரு நண்பர் சுவிசேஷ ஜபக்குழு கிடையாது, எஃப்எம்பிபி கிடையாது, வேற ஒண்ணு, அது பேர் சொல்ல விரும்பல. அங்க பாத்தீங்கன்னா அங்க கூட பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஹால்ல வந்து வாலிபர்கள் எல்லாம், நான் சொல்றது ஒரு 2006ஆம் ஆண்டு நடந்தது சொல்றேன். அங்க பாத்தீங்கன்னா அங்க ஒருத்தர் வந்து கத்துறாரு, மியூசிக் அடிக்கிறாங்க, பாட்டு போடுறாங்க, எல்லாரும் வந்து அப்படியே பாத்துக்கிறீங்களா, வெளிப்பு அந்த மாதிரி எல்லாம் கையை ஆட்டிக்கின்னு ஏதோ வளரிட்டு இருக்கிறாங்க. என்ன என் கூட இருந்த என்னுடைய நண்பர்கள் எல்லாம் பேசுறான்னு சொல்றாங்க. ஐயோ, அப்படியே இந்த சொல்ல செவ்வாழை தாவுடா தாவு, எங்கடா தாவுறது, எங்க தாவுறது, வந்தா தானே என்னால பேச முடியும், பேசுறாங்க, எனக்கு வரல. ஆண்டவர் பரிசுத்த ஆவியான அப்பத்துல இருந்து இந்த டிசெப்ஷன்ல இருந்து என்ன காப்பாத்தி இருக்கிறார், வரல. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸுங்க ஓகே விடு பரவாயில்ல, சோர்ந்து போயிடாது, நீ ஜெபம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. இன்னமும் எனக்கு அது வரல பாருங்க. எனக்கு அந்நிய பாஷை தெரியும்ப்பா, எனக்கு இன்னும் மற்ற மொழிகள் எல்லாம் ஃபுல்லா தெரிலனாலும் ஒரு சில மொழிகள் தெரியும். கன்னட மொழி நான் பேசுவேன், தமிழ் சொந்த மொழி தாய்மொழி, ஆங்கிலம் கொஞ்சம் வரும், கன்னடா கொஞ்சம் வரும், ஹிந்தி கொஞ்சம் வரும், உருது கொஞ்சம் வரும், மலையாளம் எனக்கு புரியும், தெலுங்கு புரியும், பேச வராது. என்ன சொல்ல வரேங்க, மொழி
அந்நிய மொழியே அவர்கள் பேசினார்கள். அவங்க வாய்க்கு வந்ததெல்லாம் உளறல. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல வந்து இன்னைக்கு இவங்க பேசுற மாதிரி எல்லாம் அன்னைக்கு பேசுனாங்கன்னு யாருன்னா சொன்னா அது பொய். புரியுதுங்களா? ஸோ 14ஆம் அதிகாரத்துக்கு வந்து அங்க வந்து அவங்களுடைய தவறுகளை வந்து நியாயப்படுத்துவாங்க. என்னன்ட்டு பாத்தியா? அப்போ 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்துல வந்து சொல்லப்பட்டிருக்கு. நல்லா கவனிச்சிங்கன்னா, இப்ப நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த உலகத்துல இருக்கிற எல்லா சத்தத்திற்கும் அர்த்தம் இருக்கு. நம்ம எழுப்புற அல்லது இசைக்கருவி கூட, அதான் சொன்ன எஸ்ஓடியில் எல்லாத்துலேயுமே ஒரு அர்த்தம் இருக்குங்க. அதில் ஒரு மீனிங் இருக்கு. இப்போ வந்து அங்கே 2 விஷயங்களை வந்து சொல்றாரு இல்லைங்களா அப்போஸ்தலனாகிய பவுல். 7வது வசனம் பாருங்களேன். 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 7வது வசனம். அப்படியே புல்லாங்குழல், சுரமண்டலம் முதலாகிய சத்தமிடுகிற உயிரில்லாத வாத்தியங்கள் தொனிகளில் வித்தியாசம் காட்டாவிட்டால் குழலாலே ஊதப்படுகிறது சுரமண்டலத்தாலே வாசிக்கப்படுகிறதும் இன்னதென்று எப்படி தெரியும்? 2 இன்ஸ்ட்ருமெண்ட்டை கொடுத்து அங்க சொல்றாரு. பார்ப்பா, இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ல அவங்க ஊதுறாப்போ அதை வாசிக்கிறாப்போ அது சரியா வாசிக்கப்படலைன்னா அந்த நோட்ஸ் எனக்கு, ஆனால் மியூசிக்கும் எனக்கும் ரொம்ப தூரங்க, விளங்குதுங்களா? ஸோ மியூசிக் தெரிஞ்சவங்க இதை அருமையாக விளக்குவாங்க. இப்போ பாட்டு பாடுறப்ப கூட பார்த்தீங்கன்னா அவங்களாம் சொல்லுவாங்க இல்லையா, ஜி மைனர், ஏ மைனர், அது இதுன்ட்டு. நம்மளுக்கு ஒன்றும் புரியாது. நம்மளுக்கு பாட வரும், ஒருத்தர் பாடியிருந்தா அப்படியே அதை உள்வாங்கி அப்படியே பாடுறது தான் நம்ம வேலை. நம்ம எல்லாம் ஏன் வேலை? நான் எந்த மியூசிக் கிளாஸ்க்கும் போல, எனக்கு மியூசிக் பற்றியெல்லாம் தெரியாது. ஆனால் இங்கே வந்து அவர் சொல்கிறாரு, இந்த வாசிக்கிறதும் இந்த புல்லாங்குழல் ஆனாலும் சுரமண்டலம் ஆனாலும் இதை வந்து அந்த கார்டில் அந்த இதில் கரெக்டாக வாசிக்கலைன்னா அதை கேட்குறவங்களுக்கு அதை பற்றி ஒன்றுமே விளங்காது, புரியாது இல்லைங்களா? இசையை சரியாக வாசிச்சா எவ்வளோ அருமையாக இனிமையாக இருக்கும். அதை வாசிக்க தெரியாதவங்ககிட்ட கொடுத்தா எது கையிலையோ ஏதோ கொடுத்தாயினுவாங்க இல்லையா, குரங்கு கையில் பூ மாலை கொடுத்த மாதிரி ஆகிடும் இல்லைங்களா? பவுல் சொல்கிறாரு, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு, அது போலவே தான்ப்பா நீங்கள் பேசுகிற மொழியானது மற்றவங்களுக்கு அது சரியா விளங்கி கொள்ள முடியலன்னா, நீங்க சரியா இல்லை, அது கீழே இன்னொரு முறை சொல்லிடுறேன் பாருங்க. இன்னொன்று சொல்றாரு, இப்போ வந்து அந்தபடியே எக்காலமும் விளங்காத சத்தமிட்டால் எவன் யுத்தத்திற்கு ஆயத்தம் பண்ணுவான்? எக்காலம் அந்த ட்ரம்பட்ல விளங்காத சத்தம். இப்போ ட்ரம்பட்டுக்குன்னு ஒரு சவுண்டுங்க வச்சிருக்காங்க இல்லைங்களா? இப்போ இஸ்ரேலுக்கெல்லாம் இது, இஸ்ரேல் ஜனங்களுக்கு இது ரொம்ப பழக்கப்பட்டது. அவங்களுக்கு ஆராதனைக்குன்னு ஒரு சவுண்டு ஊதுவாங்க ட்ரம்பட்ல, யுத்தத்திற்குன்னு ஒரு சவுண்டு பழைய ஏற்பாடுலாம் நம்ம வாசிச்சிருக்கோம் இல்லைங்களா? இப்போ எப்படி ஹாரன் அந்த மாதிரி வந்து அப்போதைக்கு வந்து ட்ரம்பட்ல தான் அந்த எக்காலத்துல தான் வந்து சவுண்டை வந்து என்ன பண்ணுவாங்க, ஊதுவாங்க. அந்த சவுண்டை வச்சே ஒருத்தன் கண்டுபிடிச்சிடுவான் இந்த சவுண்ட் எதற்குன்ட்டு. ஸோ யுத்தம் வரப்போ ஒரு சவுண்டை வந்து அங்க அதை ஊதுறவன் அந்த சத்தத்தை அவன் எழுப்ப தவறினா போச்சு, உன் தேசமே கைப்பற்றப்படும் இல்லைங்களா? அது போலவே தான் இங்க பவுல் சொல்றாரு, கரெக்டா அந்த சத்தத்தை நீ எழுப்புனாதான் அந்த சத்தத்திற்கு வேல்யூ இருக்கு, அதனுடைய மீனிங் இருக்கு, அதனுடைய அர்த்தம், அதனுடைய பர்பஸ், அப்பதான் அது நிறைவேறும். அது போலவே நம்ம பேசுற ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. அதை அப்படி இல்லைன்னா நீ பேசுறதெல்லாம் காத்துல பேசுற மாதிரி, அதாவது நீ பேசுறது ஒண்ணுமே யாருக்கும் பிரயோஜனம் கிடையாது. 9வது, அது போல நீங்களும் தெளிவான பேச்சை நாவினால் வசனியாவிட்டால் பேசப்பட்டது இன்னதென்று எப்படி தெரியும்? ஆகாயத்தில் பேசுகிறவர்களாய் இருப்பீர்களே. பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, நீ பேசுறது வந்து மற்றவனுக்கு சரியா பேசலன்னா, நீ பேசுறது ஒருத்தனுக்கு புரியலன்னா, நீ பேசுறதெல்லாம் சும்மா வேஸ்ட் ஆஃப் எனர்ஜி. நீ சும்மா பேசுற, அது காத்துல தான் போகும். அறியுதர் ஃபாலோ பண்றீங்களா? அந்த வசனம் பாருங்க. அது போல நீங்களும் தெளிவான பேச்சை, கிளியரா பேசலன்னா, தெளிவான பேச்சை பேசலன்னா, சும்மா உளர்னீங்கன்னா அதனால ஒன்னுத்துக்கும் பிரயோஜனம் கிடையாது. ஆனா அன்னைக்கு பண்ணிட்டு இருந்தாங்க கொரிந்து சபையில. அவங்களை திருத்தும்படியாக, அதை நிறுத்தும்படியாக தான் இந்த அதிகாரத்தை அவர் எழுதுறாரு. இந்த அந்நிய பாஷை பேசுற வேலை எல்லாம் நீங்க வச்சுக்காதீங்க. அதாவது ஃபாரின் லாங்குவேஜஸ் எல்லாம் நீங்க என்ன பண்ணாதீங்க, பேசக்கூடாதுன்ட்டு. ஏன்னா கொரிந்து பட்டணம் கிரேக்க பட்டணம் இல்லைங்களா, அது கிரீஸ்ல தான் இருக்குது. கிரீஸ்ல எந்த மொழிங்க? கிரேக்க மொழிங்க. இங்க காமர்ஸ் லாங்குவேஜ். இப்ப எப்படி ஆங்கில மொழி வந்து
வணிக மொழியாக இருக்கிறதோ, இன்னைக்கு வந்து வேர்ல்ட் லாங்குவேஜ் எதுங்க, அதாவது காமர்ஸ் லாங்குவேஜ், வணிக மொழி எது? இங்கிலீஷ் மொழி, ஆங்கில மொழி தானே. அது போலவே அன்றைக்கு 1ஆம் நூற்றாண்டில வந்து வணிக மொழியாக இருந்தது எதுன்னு பாத்தீங்கன்னா கிரேக்க மொழி. கொரோந்தில வந்து எல்லாரும் எந்த மொழியை பேசினாங்க? கிரேக்க மொழியை பேசினாங்க. அங்க போயிட்டு நீ வந்து அப்போ ஆங்கிலம் இல்லை, எந்த மொழியை சொல்லலாம்? லத்தீன். அங்க போயிட்டு அந்த சபையில வந்து லத்தீன் மொழியை நீ பேசினா அங்க இருக்கிற ஒருத்தனுக்கும் புரியாது. விளங்குதுங்க? அதுதாங்க ப்ராப்ளம் அந்த சபையில. அங்க வந்துட்டு ஒரு சிலர் வந்து அதிக மேதைகள் இருப்பாங்க இல்லைங்களா, அவன் வந்து தன்னுடைய இதை காட்டும். நீங்க நிறைய பேர் பாத்தீங்களா, மொழி தமிழ் மொழி தாய்மொழி, ஆனா வாயை திறந்தா பீட்டர் தான், அதாவது இங்கிலீஷ் தான் போட்டு அடிப்பாங்க. இங்கிலீஷ் பேசுறது தப்பு கிடையாதுங்க, இங்கிலீஷ் கற்பதும் பேசுவதும் எதுவும் தப்பு, அது வணிக மொழிங்க. அது இருந்தா தான் நீ வந்து சம்பாதிக்க முடியும், நீ நல்லா துட்டு பார்க்க முடியும். உண்மை அதுதான். ஆங்கில மொழியை வந்து தேவைங்க. இன்னைக்கு இதை வந்து நம்ம தமிழர்கள் புரிஞ்சுக்கிறதே கிடையாது. அது பேசினாலே நம்மள வந்து என்ன பண்றாங்க, தப்பா பாக்குறீங்களா? தமிழ் என்பது தாய்மொழியே, அந்த மொழிக்கெல்லாம் வந்து நீ எதையும் இது பாதுகாக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. அது இப்போ நான் பேசினா அது அரசியலா போயிடும். நான் ஒரு கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையா இருந்து கொண்டு நான் அதை பேசக்கூடாது. அதற்கு கிறிஸ்துவின் சரீரத்திற்கு வெளியே வந்து வேணும்னா நான் எப்ப நான் பேசுறேன். ஆங்கில மொழியை கற்று வச்சுக்கணும். ஏன்னா நான் வேலைக்கு போறேன், அவங்களுக்கு தமிழ் மொழியை தவிர எந்த மொழியுமே தெரியலங்க என் கூட வேலை செய்யறவங்களுக்கு. ஆனா அங்க இருக்கிற பேசுறவங்க வந்து மராட்டி மொழி, ஹிந்தி மொழி, ஆங்கிலம், கன்னடம், பெங்களூர்ல அவங்களுக்கு தமிழ்நாட்டுல இருந்து வந்துக்கிறாங்க. தமிழ் மொழியை தவிர அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. இப்போ நான் தான் நடுவில் போய் டிரான்ஸ்லேஷன் பேசுற. ஹிந்திக்காரனுக்கு தமிழும் தெரியாது, இங்கிலீஷும் தெரியாது. அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஹிந்தி, இவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் தமிழ். நடுவில் நான் டிரான்ஸ்லேஷன் பண்ணி தலை காயுது. அதனால எவ்வளவு குழப்பம், எவ்வளவு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கு, அதுதாங்க இங்க நடந்துட்டு இருந்துச்சு. ஒருத்தன் வந்துட்டு லத்தீன் மொழி ஏதோ ஒரு மொழியில, அந்நிய மொழியில வந்து இங்க பேச துவங்கிட்டான். அவனுக்கு தெரியுதுன்னு பேசியிருக்கிறான். ஆனா அங்க இருந்த கிரேக்க மொழியை பேசுறவங்களுக்கு வந்து ஒன்றும் புரியல, குழப்பம். கரெக்ஷன் பண்றாரு அப்போஸ்தலனாகிய பவுல். அப்புறம் அப்பொழுது ஓகே, 10வது வசனம். உலகத்திலே எத்தனையோ விதமான பாஷைகள் உண்டாயிருக்கிறது, அவைகளில் ஒன்றும் அர்த்தமில்லாததல்ல. வந்துச்சுங்களா? கரெக்டா தான் போயிட்டு இருக்கிறோம். உலகத்துல 1000கணக்கான மொழி பேசுறாங்க, எல்லா மொழிக்கும் அர்த்தம் இருக்கு. உடனே இப்படி எல்லாம் நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம் இல்லையா, எல்லா மொழிக்கும் அர்த்தம் இருக்குப்பா அப்படின்ட்டு வந்துருவாங்க. வந்துட்டு நாங்க தேவ தூதருடைய மொழியை, ஏஞ்சல்ஸோடைய மொழியை பேசுறோன்ட்டு பாருங்க. எனக்கு இப்போ அதெல்லாம் நான் ஆயத்தம் பண்ணி வைக்கலங்க. இந்த 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்தையே வேர்ஸ் பை வேர்ஸா உங்களுக்கு கத்து தரணும்னு நான் நினைக்கிறேன். தேவ தூதர் எந்த மொழி பேசினாங்க? இந்த அவங்க எபிரிய மொழிங்க பேசிந்து ஆமாவா இல்லைங்களா? வசனம் நான் உங்களுக்கு ஆயத்தமா இருந்தா சொல்லிட்டே இருப்பேன். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்துல இந்த முழு வேதமே, பழைய ஏற்பாடு முழுவதுமாக யாரால வந்து நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு? தேவ தூதர் வழியாக தான் கொடுக்கப்பட்டதுன்னு நம்ம வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 7ங்க, ஆக்ட்ஸ் சாப்டர் 7ல த்ரூ ஏஞ்சல்ஸ் தான் வந்து ஆண்டவர் இந்த வார்த்தைகளை கம்யூனிகேட் பண்ணி என்ன பண்றாரு, எழுத வைத்தார். எந்த மொழியில? எபிரேய மொழியில. காப்ரியல் தூதன் எந்த மொழி பேசினார்? எபிரேய மொழி. மரியாள் கிட்ட, யோசேப்பு கிட்ட, எலிசபெத் கிட்ட, சக்காரியா கிட்ட, எல்லாருக்கிட்டையும் பழைய ஏற்பாட்டுல மனோவாய் யாருன்னா இருக்குங்க. தேவ தூதர் பேசின மொழி எந்த மொழி? எபிரேய மொழி. ஸோ தேவ தூதருடைய மொழியை நாங்க பேசணும், நீ எபிரேய மொழியை பேசணும். உளரக்கூடாது. நீ பேசுறது மொழியே இது ஜிப்ரிஷ் நான் சொல்றேன், நான்சென்ஸுங்க, பைத்தியக்காரத்தனம். உளர்ற நீ மொழியை பேசல. அது மொழியா இருந்தா அதற்கு அர்த்தம் இருக்கணும். அதே தான் வந்து அங்க டீல் பண்றாரு. அப்படியே சொல்றாரு, ஒரு வேலை உங்க சபையில உதாரணத்திற்கு நான் வந்து தமிழ் மொழி பேசுறேன், எங்களுடைய சபை தமிழ் சபை. இப்போ எங்களுடைய சபையில வந்து ஒரு ஆங்கிலேயர் வந்துடுறாரு. எங்க சபையில இருக்கிற யாருக்குமே ஆங்கிலம் தெரியல. சும்மா அங்க உதாரணத்துக்கு சொல்றேங்க. ஆங்கிலம் எல்லாம் எங்க சபையில தெரியும், உதாரணத்துக்கு சொல்றேன். எந்த மொழி தெரியாது சார்? லத்தீன் மொழி, பிரெஞ்சு மொழி தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன். எங்க சபையில ஒரு பிரெஞ்சு ப்ரீச்சர் வந்துடுறாருங்க. இப்போ அவர் வந்து எங்க சபையில வந்து ப்ரீச் பண்றாரு. ப்ரீச் பண்ணா அது எங்க யாருக்குமே புரியல. அதனால எங்களுக்கு எதனா யூஸ்ஃபுல் இருக்கா? ஒன்றும் கிடையாது. அவர் காத்துல தான் பேசிட்டு இருக்கிறார். மொழியெல்லாம் சும்மா அவர் பேசுறது எல்லாமே வீணா காத்துல தான் போயிட்டு இருக்க தவிர அதனால எந்த ஃப்ரூட்ஃபுல்லும் பலனும் எங்களுக்கு கிடையாது. அதை பலனற்றதுங்க அவர் பேசுறது. அவர் எவ்வளோ சூப்பரான
எவ்வளவு சிறந்த சத்தியங்களை அவர் சொன்னாலும் அதனால எங்களுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஏன்னா எங்களுக்கு அந்த மொழி தெரியாது. ஸோ அதற்கு ஆல்டர்னேட்டிவா நம்ம என்ன பண்றோம் பாத்தீங்கன்னா, ஒரு டிரான்ஸ்லேட்டரை வைக்கிறோம் இல்லையா. அதாவது அந்த பிரெஞ்சு மொழியே தெரிஞ்சவர் வந்து அவர் பேசுறத நமக்கு மொழிபெயர்த்து சொன்னார்னா அதுல நம்மளுக்கு பயன் உண்டு. ஆமாவா இல்லையா? அதுதான் இங்க சொல்றாரு. சபையில ஒருத்தன் அந்நிய மொழியே பேசக்கூடாது. ஒருவேளை பேசினானா அதற்கு அவன் விளக்கத்தை கொடுக்கணும். இப்ப எனக்கு 2 மொழி பேசுதுன்னு சொன்னேன் இல்லைங்களா. நான் இங்கிலீஷும் எனக்கு தெரியுன்ற, எனக்கு தமிழ் தெரியும் இல்லைங்களா. இப்போ வந்து நான் ஆங்கிலத்துல பேசிட்டு இப்ப நான் அதை தாங்க பண்ணுக்கிறேன். நான் பண்ற எல்லா நோட்ஸும் ஆங்கிலம் தாங்க. ஆங்கிலத்துல எழுதிட்டு நான் உங்களுக்கு தமிழ்ல டிரான்ஸ்லேஷன் பண்ணிட்டு இருக்கிறேன். அப்போ அது உங்களுக்கு புரியும், அது உங்களுக்கு பயனுள்ளது. அதனால தான் டிரான்ஸ்லேட்டரை நம்ம வைத்து என்ன பண்றோம், பேச வைக்கிறாங்க சபையில. அதனால நம்ம எல்லாரும் பக்தி விருத்தி அடைக்கிறோம். அது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. டிரான்ஸ்லேட்டரே இல்லாம ஒருத்தன் பேசினானா அது வீணுங்க, நேரம் வேணும், எனர்ஜி வேஸ்ட். காட் இட்? புரியுதுங்களா? அதுதாங்க இந்த சபையில வந்து நடந்துட்டு இருந்துச்சு. அதை தான் அவர் வந்து சொல்லிட்டு வர்றாரு பாருங்க. கீழே 11 ஆயினும் பாஷையின் கருத்தை நான் அறியாமல் இருந்தால் பேசுகிறவனுக்கு அந்நியனாயிருப்பேன், பேசுகிறவனும் எனக்கு அந்நியனாயிருப்பான். அந்நியன், ஸ்ட்ரேஞ்சர்னு வருது இல்லையா. கிரேக்க மொழியில வேதத்தை எழுதி இருக்கிறாங்க இல்லைங்களா. கிரேக்க மொழியில பார்பர், தமிழ் மொழியில, ஆங்கில மொழியில பார்பரியன் சொல்றாங்க. அந்த வசனத்தை நான் வாசிச்சுட்டுமா? திருப்பவே இல்லையா நானு வசனம். எந்த வசனம்? 11வது வசனம். Therefore, if I know not the meaning of the voice, I shall be unto him that speaketh a barbarian, and he that speaketh shall be a barbarian unto me. அதாவது இந்த பார்பரியன் என்ற வார்த்தைக்கு கிரேக்க பதத்தினுடைய அந்த சொல்லுக்கு என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா, கிரேக்கர்கள் எல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா அவங்க எல்லாம் வந்து அதிபுத்திசாலிகள் இல்லையா. கிரேக்ல இல்லாத பிலாசபரே இல்லை இல்லைங்களா. எல்லாருக்குமே தெரியும், அரிஸ்டோட்டல், பிளாட்டோ அப்படின்ட்டு அடுக்கி வச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். அவ்வளவு தத்துவ ஞானிகள் இருந்தாங்க இல்லைங்களா. இவங்க எல்லாம் நன்றாக கல்வியே கற்றவங்க இல்லைங்களா. சோ அந்த மொழியை, அந்த கிரேக்க மொழியை படிக்காதவனா தான் இவங்க வந்து என்னன்னு அழைப்பாங்க பாத்தீங்கன்னா பார்பரியன் அப்படின்னுவாங்க. உங்களுக்கு இன்னும் ரொம்ப எளிமையாக நம்மளுடைய இதுல சொல்லணும்னா, நீங்க தப்பா நினைச்சுக்கலன்னா நான் சொல்றேன், நம்மளை பார்த்து சொல்லுவாங்க இல்லையா, காட்டு மிராண்டி. படிக்காதவங்களெல்லாம் பார்த்து நம்மள சொல்லுவாங்க இல்லையா, ஒரு மாதிரி நம்மள என்ற பாரு, படிக்காதவங்களை பார்த்து சொல்லுவாங்க ஒன்னுத்துக்கும் இவன் கழுத மேய்க்காது, இதெல்லாம் நிறைய சொல்றாங்க. ஏன்னா அவன் படிக்கல, அவன் வாழ்க்கையில வந்து உருப்படல. அந்த மாதிரி ஆளுங்களை பார்த்து தான் வந்து நம்ம படிச்சவங்க எல்லாம் வந்து என்ன பண்றாங்க, அப்படி சொல்றாங்க இல்லைங்களா. அது போலவே அன்றைக்கு வாழ்ந்திருந்த அந்த 1ஆம் நூற்றாண்டில உலகமெங்கிலும் இருந்த மொழி வந்து வணிக மொழின்னு நான் சொன்னேன் இல்லையா, அது வந்து கிரேக்க மொழியா இருந்துச்சு. கிரேக்க மொழியே தெரியாதவனை வந்து தப்பா இல்லைங்க, கிரேக்க மொழியே அறியாதவனை தான் அவங்க வந்து என்ன சொன்னாங்க பாத்தீங்கன்னா பார்பரியன் சொன்னாங்க. பார்பரியனா கெட்ட வார்த்தை கிடையாது, தப்பு கிடையாதுங்க. என் மொழியை உனக்கு தெரியலன்னா நீ பார்பரியன்னு சொல்லலாம். அதாவது தமிழ்ல அழகா தான் வந்துச்சுங்க. அது நம்ம கிரேக்க மொழிக்கெல்லாம் நான் ஏன் போனேன்னா அந்த உங்களுக்கு புரிய வைக்கும்படியாக தான் நான் போனேன், தவிர எனக்கு கிரேக்க இதுலலாம் இது கிடையாது. நான் அவனுக்கு அந்நியனா இருப்பேன், வாசிருவோமே. ஆயினும் பாஷையின் கருத்தை நான் அறியாமல் இருந்தால் பேசுகிறவனுக்கு அந்நியனா இருப்பேன். ஒருத்தன் கிரேக்க மொழியில பேசுறான், அது எனக்கு தெரியலன்னா அவனுக்கு நான் யாரு, ஸ்ட்ரேஞ்சர், அந்நியனா இருப்பேன், பார்பரியனா இருப்பேன். பேசுகிறவனும் எனக்கு அந்நியனா இருப்பான். அது போல எனக்கும் அவனும் யார் தான், பார்பரியன் தான். அதாவது அதுதான் சொன்னேன், இது கெட்ட வார்த்தை கிடையாது. அது காலப்போக்குல வந்து அதை வந்து அப்படி மாத்திட்டாங்க இல்லையா. ஒரு 2000 வருஷத்துக்கு முன்பதாக இருந்ததை வந்து அப்படியே வந்து தப்பாவே வந்து அதை வந்து என்ன பண்ணிட்டாங்க, மற்ற விஷயங்களை செய்யற மாதிரியும் அதை மாத்திட்டாங்க. ஆனா பார்பரியன், அந்நியன்னா என் மொழிக்கு அந்நியன் நீ அந்நிய பாஷை. தமிழ் மொழி ஆங்கிலம் பேசுறவனுக்கு அந்நிய மொழி, ஆங்கில மொழி தமிழ் பேசுறவனுக்கு அந்நிய மொழி, அவ்வளவுதான். எந்த ஒரு பெரிய இதுவும் கிடையாது. ஸோ அதுதான் அவர் சொல்றாரு, நீ பேசுறது எனக்கு யூஸ் எனக்கு தெரியலன்னா அது அந்நிய மொழியா இருக்கும்பா, நான் பேசுறது உனக்கு புரியலன்னா அது அந்நிய மொழியா இருக்கும். அதனால அந்தந்த சபையில அந்தந்த மொழியை பேசுறப்போ அந்த மொழியை தான் நீ பேசணும். தமிழ் சர்ச்சில் தமிழ் தான் நீ யூஸ் பண்ணணும், கன்னட சர்ச்சில் கன்னடா தான் யூஸ் பண்ணணும், அது தப்பே கிடையாது. மலையாள சர்ச்சில் மலையாளியம் தான் நீ என்ன பண்ணணும், பேசணும். மலையாள சபைக்கு மலையாளிஸ் போறது எல்லாம் தவறு கிடையாது. ஆனா அதை வந்து நீ இன்னும் அரசியலா மாத்தி
ஜாதி பிரச்சனையெல்லாம் நீ என்ன பண்ணக்கூடாது, கொண்டு வரக்கூடாது. நீயும் என் சகோதரன், நானும் உன் சகோதரன் தான். இதுல என்ன ஒருனா, நான் பேசுறது உனக்கு புரியாத வசதான் இந்த இந்த சர்ச்சஸ் வேறையா இருக்க தவிர, அதை தவிர்த்து நீயும் நானும் ஒண்ணுதான். நீயும் கிறிஸ்துவின் சரீரத்துல ஒரு அவையும், நானும் அவருடைய சரீரத்துல அவையும் தான். ஏற்ற தாழ்வும் கிடையாது, உயர்வு தாழ்வு கிடையாது, வெள்ளை கருப்பு இதெல்லாம் எதுவும் கிடையாது. ஒருவேளை இப்ப எங்க சபைக்கு பாத்தீங்கன்னா கன்னடிகர் வராங்க, மலையாளிஸ் வராங்க, ஆங்கிலேயர்கள் இருக்கிறாங்க. ஏன் வராங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நாங்க பேசுற தமிழ் மொழி புரியுது, அதனால வராங்க. விளங்கி கொள்ளுங்க. ரொம்ப எளிமையா தான் சொல்லிட்டு இருக்கிறேன். அந்நிய பாஷைக்கு அர்த்தம் கொடுத்துட்டு இருக்கிறேங்க. அந்நிய பாஷை என்பது அது உலகத்துல பேசப்பட்ட ஏதோ ஒரு பாஷை, அதற்கு அர்த்தம் இருக்கு. சும்மா உளறது கிடையாதுன்றத உங்களுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், சொல்லிட்டு இருக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் கீழே தொடர்ந்து இது எனக்கு நான் வேற எப்ப நான் எடுக்கிறேங்க, இங்கே நிறுத்திக்கிறேன். இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, அந்தபடியே அந்நிய பாஷையில் பேசுகிறவன் அதன் அர்த்தத்தையும் சொல்லத்தக்கதாக விண்ணப்பம் பண்ண கடவன். இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் 14வது வசனத்திலே சொல்றாரு, அவருக்கு ப்ரேயர் லாங்குவேஜ்னே ஒன்று வச்சிருக்கிறார் பாருங்க. அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு நிறைய லாங்குவேஜ் தெரியும். அவர் சொல்றாரு, உங்க எல்லோரையும் பார்க்கல எனக்கு அதிகமான அந்நிய பாஷை தெரியும். ஏன்னா அவர் உலகம் எங்கிலும் சுவிசேஷத்தை புற மதத்தினர் மத்தியில கொண்டு சென்றவருங்க. இப்போ யூதனுக்கு ஒரே ஒரு லாங்குவேஜ் தான் தெரியும். மிஞ்சி போனா அங்க கிரேக்கர்களுடைய இதுல இருந்த அவன் கிரேக்க பேசியிருக்கலாம், அரேபிய பேசியிருக்கலாம், ஒரு 2-3 மொழி. ஆனா அப்போஸ்தலனாகிய பவுல் நிறைய மொழி பேசினாரு. அவர் எல்லா டைரக்ஷன்லயும் ஊழியம் செஞ்சவர், நம்மளுடைய அப்போஸ்தலங்க. அதனால அவர் சொல்றாரு பாருங்க 14வது, எண்ணத்தினாலே எனில் நான் அந்நிய பாஷையிலே விண்ணப்பம் பண்ணினால் என் ஆவி விண்ணப்பம் பண்ணுமே அன்றி என் கருத்து பயனற்றதா இருக்கும். இதை வாசிக்க அப்படியே பண்ணினே போயினே இருக்கலாம் மாதிரி இருக்குங்க. ஒவ்வொரு வசனத்திற்கும் அர்த்தம் சொல்லினே இருக்கேன். நான் ஆயத்தமா வரல, வேற எப்ப நான் சொல்றேன். அவருக்கு பிரைவேட் லாங்குவேஜ்ல கர்த்தர்கிட்ட பேசுறது ஒன்று இருந்திருக்குங்க. அந்த லாங்குவேஜ் எடுத்துன்னு நீ எங்க சர்ச்சில் கூட பாத்தீங்கன்னா காணிக்கைக்காக ஜபம் பண்ண சொல்லுவாங்க. நம்ம எல்லாம் ஜபிப்போம். ஒரு சிலர் ஆங்கிலத்துல பண்ணுவாங்க. ஆனா ஆங்கிலத்துல பண்றப்ப ஆங்கில மொழி தெரியாதவன் அதுக்கு எப்படிங்க ஆமேன் போடுவான்? கீழே இருக்கு, நான் சொன்னேன் இல்லையா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, அப்படியே போயிட்டே இருக்கும்ட்டு. இப்போ நீ பேசுறது எதுவுமே எனக்கு புரியல, நான் எப்படி ஆமேன்னு சொல்லுவேன்? எப்படி கர்த்தரை ஹல்லேலூயான்ட்டு துதிப்பேன்? ஒவ்வொரு சத்தியங்களும் கேட்குறப்ப நம்ம ஆமேன் ஹல்லேலூயாலாம் சொல்றோம் இல்லைங்களா? அது எப்படி செய்ய முடியும்? செய்ய என்னால முடியாது. அப்ப நான் பரிதாபமா அங்க உட்காந்து இருக்கணும். நீ இங்கிலீஷ்ல பேசிட்டு இருப்ப, அங்க இங்கிலீஷ் தெரியாதவங்க எல்லாம் சைலண்டா இருக்கணும். நீ ஜெபமே முடிச்சுட்டு இருப்ப, ஆனா நம்ம கண்ணு முன்னு இருக்கணும். அப்புறம் தான் எல்லாரும் இங்க பிராக்டிக்கலா பேசுறாங்க. உண்மைங்க. அந்நிய மொழி என்பது அது ஒரு மொழி, அதற்கு அர்த்தம் இருக்கு. அந்த அர்த்தம் நீ சொன்னா அதை நீ வியாக்கியானம் டிரான்ஸ்லேட் பண்ணனா ஓகே, கேரி ஆன். அப்போ கூட அதற்கு என்ன இருக்கு, நீ போற சர்ச்சில் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கும். ஏன்னா டைமுக்கு அனுப்பணும். இன்னைக்கு நிறைய சர்ச்சில் டைமிங்கே கிடையாது பாருங்க. ஆவியானவர் வந்துட்டாருன்ட்டு பாவம் காத்தால இருந்து சாயங்காலம் வரைக்கும் அவங்களை உயிரை எடுத்து சாப்பிடாம இதெல்லாம் நடக்குது. ஸோ நீங்க பேசுறத அந்த மொழியை கற்காதவன் சபைக்கு வந்தா அது அவனுக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அவனால அதற்கு ஆமென்ட் எல்லாம் அவனால என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. ஸோ உங்களுக்கு புரியுதுங்களா? மைண்ட் கேட்ச் பண்ணீங்களா? இந்த அதிகாரத்தை அவர் எதற்கு எழுதினாரு தெரியுங்களா? அந்நிய பாஷையா தீர்க்க தரிசனமா 1வது வசனத்துல இருந்து, நான் வேற என்னைக்குன்னா எடுக்கிறேன், மன்னிச்சுக்குங்க. 1வது வசனத்துல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா சொல்ல தீர்க்க தரிசனம் தான்ப்பா. அந்நிய பாஷையா தீர்க்க தரிசனமா சொன்னவன் எனக்கு தீர்க்க தரிசனம் தான். தெரியாத 10,000 அந்நிய பாஷையை பேசுறது தவிர தெரிஞ்ச 5 தீர்க்க தரிசன வார்த்தையை பேசுறது எனக்கு போதும், நல்லதுன்னு சொல்றாங்க. ஜீசஸ் கிரைஸ்ட் லவ்ஸ் யூ. 5வது, இயேசு கிறிஸ்து உன்னை நேசிக்கிறார். 5 வார்த்தை. இயேசு கிறிஸ்து உன் பாவத்திற்காக மரித்தார். 5 வார்த்தை. இப்படி அடிக்கிட்டு போயிட்டே இருக்கலாங்க. நம்மளுடைய சுவிசேஷமே வந்ததுங்க. இயேசு கிறிஸ்து உனக்காக, ஜீசஸ் டைட் ஃபார் யுவர் சின்ஸ் வந்துச்சு பாருங்க. இயேசு கிறிஸ்து உன்னுடைய பாவத்திற்காக மரித்தார். புன்னகையுங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார். ஸ்மைல், லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் லவ்ஸ் யூ. இப்படி அடிக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. 5 வார்த்தையில என்னென்ன சொல்ல முடியும் இல்லைங்களா? இதெல்லாம் நீங்க கேட்கிறப்போ நீங்க ஆமேன் போடுவீங்க. உங்களுக்கு என்னவா இருக்கும்? பக்தி விருத்தி உண்டாகும், சபை கட்டப்படும்.
நீங்க உரபா கஷிரா உரபாரா எதனா வராங்களாங்க? ஒன்றுத்துக்கும் யூஸ் கிடையாது. அது மொழியே கிடையாது. உங்களையே நீங்க ஏமாத்திட்டு இருக்கிறீங்க. அதுல இருந்து வெளியே வாங்க. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கணும். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல எந்த விதமான உளறலும் ஜிப்ரிஷும் நான்சென்ஸும் கிடையாது. அங்க பிறர் மொழியை தான் பேசினாங்க. அதை கேட்டவங்களுக்கு அது அவங்க என்ன பேசினாங்கன்றதை அவங்க என்ன பண்ணாங்க, புரிந்து கொண்டார்கள். அவங்களுக்கு நன்றா தெரிஞ்சிச்சு. அதனால தான் பிரமிப்பு அடைந்து ஆச்சரியப்பட்டார்கள். ஒரு சிலருங்க எல்லாம் இருக்குவானுங்க இல்லைங்களா, எல்லா இடத்துலயும் இருக்குவானுங்க. ஏன்னா சத்தியத்தை தெரிஞ்சா இவங்க என்ன ஆயிடுவாங்க, விடுதலை ஆயிடுவாங்கன்ட்டு ஒருத்தர் 2 பேர் பண்றானுங்க பாருங்க. 13வது வசனத்துல சொல்றானுங்க பாருங்க. மற்றவர்களோ அவர்கள் மதுபானத்தினால் நிறைந்திருக்கிறார்கள் என்று பரியாசம் பண்ணினார்கள். பாத்தீங்களா, புருடா விடுறாங்க. காத்தால அதிகாலை தண்ணி அடிச்சுட்டு வந்துட்டு உள்ளறானுங்கன்றாங்க. ஆனா அங்க இருந்த பக்தியுள்ள யூதர்களுக்கு எல்லாருக்குமே தெரியுது, இவங்க நம்மளுடைய தாய்மொழி, அதாவது சொந்த மொழியில, நேட்டிவ் மொழியில தான் இவங்க எல்லாம் பேசுறாங்க. அதுவும் சும்மா பேசல, கர்த்தருடைய அற்புதமான விஷயங்களை என்ன பண்றாங்க, பேசுறாங்கன்ட்டு அறிந்து கொண்டாங்க. ஸோ 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் முதல் 5 வசனத்தெல்லாம் வாசிச்சு என்னன்னாவோ உங்களுக்கு தப்பா போதிப்பாங்க. அந்த அதிகாரத்தை உங்களுக்கு நான் வேற என்னைக்குன்னா போதிக்கிறேன். வேதத்துல அந்நிய பாஷை என்றால் அது ஒரு மொழி, அந்நியருடைய மொழி. இதை ஒருபோதும் மறக்காதீங்க. அது ஜிப்ரிஷு கிடையாது. நல்லா கவனிங்க. அந்நிய பாஷை ஆனாலும் சரி, வரங்கள் இதெல்லாம் ஒளிந்து போகும்ட்டு 13ஆம் அதிகாரத்துல சொல்லிட்டு தான் 14க்கே வராது. அப்போஸ்தலனாகிய பவுல் வரிசைப்படி அவருடைய நிருபங்களை எழுதியதை இங்க நம்மளுக்கு குரோனாலஜிக்கல் ஆர்டரா இங்க கொடுக்கல. கவனிச்சுக்குங்க. முதல் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதிந்து கலாத்தியர், அப்புறம் தெசலோனியர், அப்புறம் தான் கொரிந்தியர் எல்லாம் வராரு. கொரிந்தியர் அப்பெல்லாம் அற்புதங்கள் அதிசயங்கள் எல்லாம் இன்னும் இருந்துச்சு, செயல்பாட்டுல இருந்துச்சு. அப்போஸ்தலனாகிய பவுல் எல்லாருக்கும் சுவிசேஷத்தை சொன்ன இல்லைங்களா, அந்நிய பாஷைகள் மற்ற மொழிகள் இதையெல்லாம் அப்போ இந்த வரங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டதுங்க. ஆனா அந்த வரங்களும் சுகமளிக்கிற வரங்கள் எல்லாம் அப்புறம் பிற்பாடு நிறுத்தப்பட்டது. பிற்பாடுனா எப்போ எழுதுறாரு, எபேசியர், பிலிப்பியர், கொலோசியர், பைலிமன், பிலமோன், 1 தீமோத்தேயு, 2 தீமோத்தேயு, தீத்து, இதெல்லாம் சிறைச்சாலையில அவர் எழுதுறது அவருடைய ஊழியத்தின் கடைசி இதுல. இந்த கொரிந்தியர், தெசலோனிக்கர், கலாத்தியர் இதெல்லாம் அப்போஸ்தலர் நடவடிக்கையில நம்ம வாசிக்கிறோம் இல்லையா, அவருடைய அப்போஸ்தல பயணங்கள் அப்போ எழுதப்பட்டதுங்க. உபதேசங்களை ஆண்டவர் கொடுத்த முடித்த பின்பு எல்லாம் ஸ்டாப் ஆயிடுச்சு. அதுதான் அவர் சொல்றாரு, நிறைவானது வந்த போது குறைவான். அது 14ஆம் அதிகாரத்துல இருக்கு. அதான் சொல்றேன். அது எனக்கு டைம் இல்லாத வசனம் சொல்ல. எப்போ சபைக்கு தேவையான அனைத்து உபதேசத்தையும் ஆண்டவர் கொடுத்துட்டாரோ, எபேசியர், ரோமர், அதான் அந்த ஜெயில இருந்து அவர் எழுதுறாரு இல்லைங்களா, அதுல எல்லாம் ஒண்ணுங்க. நான் சொன்னேன் இல்லையா, எபேசியர், கொலோசியர், பிலிப்பியர், பிலமோன், தீமோத்தேயு, தீத்து, இதுல எல்லாம் ஒரு இடத்துலயும் சுகத்தை பத்தி நீங்க பார்க்க முடியாது. அந்நிய பாஷையை பத்தி எல்லாம் நீங்க பார்க்கவே முடியாது. ஏன்னா அதெல்லாம் உபதேசம். இதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாரு ஆண்டவர். அப்போ இருந்துச்சு, தேவைப்பட்டுச்சு சபைக்கு, அப்போ கொடுத்தாரு. அதெல்லாம் அவரு பிற்பாடு நிறுத்திட்டார். அதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு. அதனாலதான் அவரை யாருமே சுகப்படுத்த முடியல. இதெல்லாம் ஆல்ரெடி டீச் பண்ணிட்டேன். அவரும் அப்புறம் தான் யாருமே என்ன பண்ணல, அந்நிய பாஷையே பேசல. அந்நிய பாஷைன்னா அந்த பிறர் மொழியை பேசல. இதனுடைய பாகம் 2வது பாகம் அடுத்த பாடத்துல உங்களுக்கு போதிக்கிறேன், அப்ப புரியும். இப்போ அந்நிய பாஷைனா என்னன்னு பார்த்தேன் இல்லைங்களா. அந்நிய பாஷை எதற்கு கொடுக்கப்பட்டது, அதனுடைய நோக்கம், சாரி மன்னிச்சுக்கங்க. இப்போ இன்னைக்கு பார்த்தது வாட் இஸ் டங்ஸ், அதாவது அந்நிய பாஷைனா என்னன்னு பார்த்துட்டோம். அடுத்த பாடத்துல அந்நிய பாஷையினுடைய நோக்கம் என்ன என்பதை அடுத்த பாடத்துல உங்களுக்கு டீட்டெயில்டா நான் போதிக்கிறேன். ஸோ ஃபாலோ பண்ணுங்க. பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களுக்கு ஊழியம் செய்வாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென்.